அனைவருக்கும் காலை வணக்கம். ஸோ இன்ஃபைனட் யூனிவர்ஸ் இ-லேர்னிங் அகாடமிலேருந்து 100 டேஸ் சேலஞ்சோடைய டே 5. ஸோ இந்த டாபிக் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். தெளிவாக கிளாஸை கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு 80 பேஜஸில் நான் ஒரு நோட்ஸ் கொடுத்தா கூட உட்காந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா தியரி ஆஃப் நம்பர்ஸ். ஸோ நம்பர் தியரி அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் தியரி அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்குமே ரொம்ப கொஞ்சம் வந்து கவனிக்கிறது ஃபோக்கஸ் இருந்தால் மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே காலையில் எல்லாருக்கும் முடிச்சிட்டிங்களா? ஆக்டிவிட்டி 1லேருந்து ஆக்டிவிட்டி 3 வரைக்கும் லெஃப்ட் பிரெயின் அண்ட் ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டிலாம் பண்ணியாச்சா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ அட் த சேம் டைம் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் போட்டு அந்த ஒய் வாட் அதுக்கு நடுவில் ஒரு கிரீன் கலர் சைன் பண்ண சொன்னேன் இல்லையா? பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஹார்ட் ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, எல்லாருமே இஃப் இட் இஸ் பாசிபிள் முடிஞ்சா ஒரு ஒரு 10 to 21 டேஸ் போகட்டும். டே 1லேருந்து டே 21 வரைக்கும் போகட்டும். 21 நாளைக்கு அப்புறம் முடிஞ்சா கிரீன் கலர் பென் வாங்கி அதுக்கப்புறம் அதில் எழுத ஆரம்பிக்கலாம். சைன் பண்றது வந்து கிரீன் கலர் பென்ல அந்த இடத்துல சைன் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் நீங்க உங்களோட கான்ஃபிடன்ஸ் நம்ம கரெக்டா ஒர்க் பண்றோம் அப்படிங்கிறது தெரியறதுக்காக அதை சைன் பண்ணிட்டே வந்துட்டு இருங்க. டெய்லி மறக்கக்கூடாது, என்னைக்கும் மறக்கக்கூடாது. சரியா? ஓகே, ஸோ கிளாஸ்க்குள்ள போயிடலாமா? ஓகே, ஸோ நேற்று ஈவினிங் வந்து லேட்டாக தான் வீடியோ போஸ்ட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா நிறைய ஒர்க் இருந்துச்சு. ஸோ கண்டினியூஸாக 3 டேஸ் சேலஞ்ச் பசங்களுக்கு கொஞ்சம் பெண்டிங் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒர்க்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருந்ததுனால நேற்று கொஞ்சம் வந்து அந்த வீடியோ போஸ்ட் பண்ண லேட் ஆயிடுச்சு. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஓகே, இன்னைக்கு பார்க்க போற டாபிக்கை நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம ஒரு நிமிஷம் டைம் வேஸ்ட் பண்ணாம பார்க்கலாமா? ஓகே, ஸோ இன்னைக்கு நோட் பென் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒவ்வொரு கண்டென்ட்டுமே உங்களுக்கு தேவைப்படும். அப்படியே ப்ரீவியஸே கொஸ்டின் பேப்பர் எடுத்தீங்கன்னா இதில் நான் சொல்லி கொடுக்குற அதே கான்செப்ட் அப்படியே வந்திருக்கும். உங்களுக்கு நான் இன்னைக்கு போனஸாக கொடுக்க போற நோட்ஸ் என்ன அப்படின்னா யூஜி பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? தியரி ஆஃப் மேட்ரிசஸ்னு சொல்லி தியரி ஆஃப் நம்பர்ஸ்னு சொல்லி படிச்சிருப்போம். அதனுடைய லெக்சர் நோட்ஸே கொடுக்க போறேன். அதுல கிளாஸ்ல நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம் இல்லையா? அந்த பிடிஎஃப் உங்களுக்கு கொடுக்க போறேன். அவ்வளோ சம்ஸ் அதுல இருக்கும். உட்காந்து பாக்குறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்கும். இந்த கிளாஸை கவனிச்சா அந்த பிடிஎஃப் ஈஸி. இந்த கிளாஸ் படிக்கல அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ கிளாஸை கவனிக்கலாமா? நேரா நிமிர்ந்து உட்காந்துக்குங்க. டேக் அ லாங் பிரீத். நல்லா மூச்சு இழுத்து வெளில விடுங்க. அந்த ப்ரேயர்ல நான் சொன்ன மாதிரி தான் ஒரு ப்ரேயர் நான் இப்போ இன்னைக்கு கோல்ட் கார்ட் ப்ரேயர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுடைய ஜாப் அப்படிங்கிறது உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் மட்டும் கிடையாது. இங்க கல்விக்காக இயங்கிட்டு இருக்க நிறைய நிறைய குழந்தைங்களுக்கு உங்களுடைய நாலேஜ் போய் சேரணும் அப்படிங்கிறது கடவுள் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய டியூட்டி. ஸோ எங்கேயோ இருக்கிற எனக்கு ஏன் உங்களுக்குலாம் பாடம் சொல்லி கொடுக்கணுங்கிற விஷயம் இருக்கு. எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கடவுள் கொடுத்துருக்காங்க. அதே ரெஸ்பான்சிபிலிட்டி தான் உங்களுக்கு. ஏதோ ஒரு கிராமப்புறத்துல கல்விக்காக இயங்கிட்டு இருக்க ஏதோ ஒரு குழந்தை அங்க இருக்கு. அந்த குழந்தைகிட்ட நீங்க கொண்டு போய் உங்களுடைய நாலேஜ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப ஹாப்பியாவும் கொடுக்க போறீங்க. அதுக்காக உங்களை தயார்படுத்துற பயணம் இது. இந்த பயணத்துல உங்களுடைய ஃபோக்கஸ் மட்டும்தான் உங்களை கொண்டு போய் நீங்க எதிர்பார்க்குற அந்த பாதையில கொண்டு போய் நிக்க போகுது. எந்த ஸ்கூல்ல அட்மிஷன் ஆக போறீங்க, எந்த ஸ்கூல்ல டீச்சர் ஆக போறீங்க, எந்த ஊர்ல இருக்கோம், இந்த கிராமத்துக்குள்ள இருக்குமா, அதுக்கு பஸ் இருக்கா, பஸ் இல்லையா, இந்த எதுவுமே தெரியாது. அப்ப என்ன நம்ம போய் போய் சேர வேண்டிய அந்த அழகான ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு கோயிலோ ஐ திங்க் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்டான ஒரு பிளேஸோ வந்து நமக்கு தெரியல. ஆனா நம்ம போவோம் கண்டிப்பா. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது படிப்பு. அந்த படிப்பும் உங்களுடைய கவனமும் இருக்கும் பட்சத்துல உங்களுடைய கனவு கண்டிப்பாக நிச்சயமா வந்து உங்க கையில வந்து சேரும். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே. அண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு தியரி ஆஃப் நம்பர்ஸ். நான் சொல்ல பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. அதிகபட்சம் 20 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. 20 கான்செப்ட். பாயிண்ட்னு சொல்லக்கூடாது, இதை கான்செப்ட்னு சொல்லணும். ஏன்னா தியரி ஆஃப் நம்பர்ஸ்ல ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் இன்னொரு விஷயம் மிக்ஸ் ஆகி கிடக்கும். அதை சரியா கவனிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா தியரி ஆஃப் எழுதிக்கோங்க. தியரி ஆஃப் நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸ்னு சொல்லணும். நம்ம எல்லாரோட மைண்ட் என்ன வரும்? நம்பர்ஸ் 1 2 3 ஸ்கூல்ல இருந்து நம்ம படிச்ச ஒரே ஒரு வார்த்தை நம்பர்ஸ் தான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்பர்ஸ்னா என்ன அப்படின்றது வைப்போம். ஸோ நம்பர்னு சொன்னோடனே நம்ம மைண்ட்ல என்ன ஞாபகம் வரும்னா 1 2 3 4 5 அப்படின்னு ஞாபகம் வரும். நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிரைம் நம்பர். நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிரைம் நம்பர் யாரு, காம்போசிட் நம்பர்னா யாருன்னு. ஸோ பிரைம் நம்பர்னா பகு எண்கள் பகா எண்கள்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ பிரைம் நம்பர் அண்ட் காம்போசிட்னு சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் சாதாரணமா என்ன தோணும்? ஓகே, பிரைம் நம்பர் என்னது? அந்த நம்பரை அதே நம்பரும் 1 மட்டும் தான் டிவைட் பண்ணும். இப்போ 2ன்னு ஒரு நம்பர் எடுத்துட்டோம்னா 2 வந்து 2 டிவைட் பண்ணும், இல்ல 1 டிவைட் பண்ணும் இல்லையா? 5ன்னு ஒரு பிரைம் நம்பர் எடுத்துக்கிறேன். 5 என்னென்ன டேபிள்ல வரும்? 1 டேபிள்லயும் 5 டேபிள் வரும். இப்படிதான் நம்ம ஞாபகம் வச்சுப்போம். இது யாரு படிக்கிற வேலை? 6th பிள்ளையோ இல்ல 10th பிள்ளையோ படிக்கிற வேலை. ஆனா நம்ம யாரு? அந்த பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க போற குரு. அப்ப நமக்கு எப்படி தெரியணும்? இத வார்த்தைய பிரிக்க போறேன். பிரிக்கணும்னா பிரைம் நம்பர்னு சொன்னவொடனே நீங்க எப்படிலாம் பிரிக்கிறீங்களோ அதை நான் எப்படி பிரிக்கிறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன வார்த்தை சொல்றேன்னா இட் இஸ் அன் இன்டீஜர். நான் சொல்ற விஷயத்த ஆமால இத மாதிரி இருக்குல்ல அப்படின்னு யோசிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் பிரைம், ஆமா இட் இஸ் அன் இன்டீஜர். பிரைம் நம்பர் யாரு? கண்டிப்பா ஒரு இன்டீஜரா தான் இருப்பாங்க. இன்டீஜர்னா யாரு? 0. இசட் யாரு வருவாங்க? 0 +or -1 +or -2ல நம்ம என்ன பண்ணுவோம்? பாசிட்டிவ் நம்பர்ஸ் எடுத்துக்க போறோம். ஓகே, பிரைம் நம்பர் எல்லாரும் யாரா இருக்க போறாங்க? இன்னும் பிரைம் நம்பர்னா 2 3
5ல யாரா இருக்க போறாங்க? கண்டிப்பா ஒன் ஆஃப் த இன்டிஜரா தான் இருக்க போறாங்க. பின்ன என்ன இருக்க போறது கிடையவே கிடையாது. அப்ப என்ன ஞாபகம் வரும்? பிரைம்னு சொன்னோனே ஆஸ் அ குருவா உங்களோட மைண்ட்ல என்ன ஞாபகம் வரணும்? இட்ஸ் a இன்டிஜர் அப்படின்னு ஞாபகம் வரணும். அதுக்கப்புறம் என்ன ஞாபகம் வரணும்? பிரைம் நம்பர் ஏதாவது மைனஸ்ல வருமானா வராதுன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்ப நம்ம என்ன சொல்லணும்னா கிரேட்டர் தென் 1 எழுதிக்கலாம். அப்ப கிரேட்டர் தென் என்னது? கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 1 போடலாமானா போடக்கூடாது. ஏன்னா இங்க 1ங்கிறவங்க யாரு? பிரைம்லயும் வரமாட்டாங்க, காம்போசிட்லயும் வரமாட்டாங்க. இது நம்மளுடைய 2வது அப்சர்வேஷன். ஃபர்ஸ்ட் இன்டிஜர்னு கண்டுபிடிச்சிட்டோம். தென் 2வது 1 விட பெருசுன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் தான் இந்த கதைக்கே வரணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம் நம்ம எப்பவுமே? ஓகே இதனுடைய டிவைசர் யார் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் டிவைசஸ் யாரெல்லாம் இதை டிவைட் பண்றாங்க டிவைசஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, டிவைசஸ் யார் வருவாங்க? அந்த நம்பர் பர்டிகுலர் நம்பர் பிங்கிற நம்பரும் 1ங்கிற நம்பர் மட்டும் தான் அதை டிவைட் பண்ணும். அப்ப இது வரைக்கும் பிரைம் நம்பரை நீங்க வேற ஆங்கிள் பார்த்திருந்தாலும் இப்போ இன்னையில இருந்து நீங்க பிரைம் நம்பர் யாராவது சொன்னாங்கன்னா எஸ் இட் இஸ் an integer so greater than 1 which is number of division and 1 and itself only. அவ்வளவுதான் இப்படி சொல்ற அளவுக்கு நீங்க உங்களுக்கு தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ அதை சொல்லி இன்னொருத்தருக்கு புரிய வைக்கணும். நாளைக்கு ஒருத்தர் வந்து உங்ககிட்ட பிரைம் நம்பர் கேட்கறாங்க, சின்ன குழந்தை கேட்டா கூட குழந்தை மனசுலயும் புரிய வைங்க. ஓகேவா? அதே அப்ப நீங்க பதிய வச்சுட்டீங்க. ஏன்னா நம்ம கிளாஸ்ல படிக்கும்போது இது நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது நமக்கு அந்த பிரைம்ங்கிற கான்செப்ட் சொல்லி கொடுத்தாங்களா? இப்படி இல்ல. பிரைம்னா என்னது? அந்த நம்பர் அதே நம்பர் டிவைட் பண்ற நம்பர்னு சொல்லுவாங்க. ஆனா என்னைக்குமே நம்ம கிளாஸ் ரூம்ல இன்க்ளூடிங் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்ச கிளாஸ் ரூம்ல கூட உங்களுக்கு இந்த டாபிக் உங்க மனசுல ஆழமா பதிய வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அது நோட்ஸ்ல இருக்கும், பேப்பர்ல எழுதிருப்பாங்க, எல்லா தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும், புக்கோட ஜெராக்ஸ்ல இருக்கும், புக்கோட மெட்டீரியல் இருக்கும், இந்த வார்த்தை இருக்கும். ஆனா நம்ம அதை கவனிச்சிருக்குமா? இல்ல. ஆனா ஒரு குருவாயிட்டீங்கன்னா எல்லாத்தையுமே கவனிக்கணும். நம்ம கண்ணு முன்னாடி 1000 விஷயம் இருந்தாலும் எல்லாத்தையும் கவனிக்கணும். இப்ப காம்போசிட் நம்பர். சோ காம்போசிட் நம்பருக்கு ஒரே ஒரு விஷயம் தான். சோ காம்போசிட் நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரைம் நம்பரா இருக்கலாம், காம்போசிட்டா இருக்கலாம், வாட் எவர். இது என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? 0வோட பெருசா இருக்கணும் நீட் இருக்கா? இல்ல. 0வோட பெருசாவும் இருக்கலாம், சின்னதாவும் இருக்கலாம். இப்ப என்ன ஒரே ஒரு கண்டிஷன்னா இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணனா ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பரா எழுதலாம். ப்ராடக்ட் ஆஃப் டூ ஸ்மாலஸ்ட் இன்டிஜர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2 நம்பரோட காம்பினேஷனா எழுத முடியும். ஸோ ப்ராடக்டா எழுத முடியும் அப்படிங்கிறது தான் காம்போசிட் நம்பர். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் மினிமலா ஒரு ரெண்டு ஸ்மால் இன்டிஜரோட மல்டிப்ளை பண்ண முடியும். ஸ்மால் இன்டிஜர்ஸ்ல ஏதோ நம்பர்ஸ் இல்ல நம்பரோட மல்டிபிகேஷனா எழுத முடியும் அப்படிங்கறதா இது. அப்ப ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், காம்போசிட் நம்பர் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே இப்போ நம்ம எத்தனை பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டோம்? 1 2 தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்த்துக்க போற பாயிண்ட் 3வது பாயிண்ட். சார் நமக்கு ஆல்ரெடி தெரியும், நான் என்ன சொன்னேன்? 1 இஸ் நெய்தர் பிரைம் நார். இது மட்டும் தான் நமக்கு தெரியும்னா நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா வேற ஏதாவது ஸ்பெஷல் கண்டிஷன் இருக்கா, இதுல ஏதாவது பாயிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா என்ன சொல்லுவோம்? நம்ம என்ன சொல்லுவோம்? ஒன் இஸ் நெய்தர் பிரைம் நாட் காம்போசிட் எழுதிக்கோங்க. இதை தவிர வேற ஏதாவது சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா மேடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நான் வச்சுக்கோங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு பிரைம் நம்பர் இருக்கு. இப்போ பிரைம் நம்பரோட டெஃபினேஷன் படிச்சிட்டோம். அடுத்து ஸ்பெஷலா என்ன பண்ணிடுவோம்? ஆட்டோமேட்டிக்கா ஓடி போய் நம்ம என்ன பண்ணுவோம்? 1 இஸ் a நெய்தர் பிரைம் நம்பர் நார் காம்போசிட். 1ங்கிறவங்க பிரைமும் கிடையாது, காம்போசிட் கிடையாது. இதை மட்டும் தான் ஓடி வந்து சொல்றோம். ஆனா இது தாண்டி வேற ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க அப்படின்னு சொன்னா உட்காந்து யோசிக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? என்னமோ சொல்ல போறாங்க. அப்ப என்ன சொல்ல போறாங்கன்னா இப்போ நான் 2 விஷயம் சொல்ல போறேன். 2 விஷயம் பாத்தீங்கன்னா அடுத்து என்னன்னா இப்ப 4வது பையன் நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப 2 அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லலாம்? 2 is the first prime numberனு சொல்லலாம். At the same time the one and only even prime னு சொல்லலாம். one and only even prime னு சொல்லலாமா இல்லையா? இப்போ இந்த பாயிண்ட் மைண்டுக்கு வரணும் உங்களுக்கு இனிமே. ஓகேவா? 2 is a first prime number. At the same time, one and only prime number. Is a even prime number. Even நம்பர்ஸ்ல வேற ஏதாவது prime number இருக்கா? இல்ல. இருக்கிறவங்க ஒரே ஒருத்தவங்க யாரு? 2. அப்ப அவங்களும் ஸ்பெஷல் நேச்சர் தானே. 1 மட்டும் நீங்க எப்படி மைண்ட்ல சேவ் பண்ணீங்களோ ஆட்டோமேட்டிக்கா 1 பக்கத்துல 2 வந்துருவாங்க. ஓகே. தென் அடுத்து என்ன பண்ணலாம்? இப்ப 3, 4க்கு ஏதாவது ஸ்பெஷல் நேச்சர் இருக்குன்னா 4க்கு ஒரு ஸ்பெஷல் நேச்சர் இருக்கு. 4 யார் அப்படின்னா நம்ம 2 கூட சொல்லிடுவோம், 3 கூட சொல்லிடுவோம், 5 கூட சொல்லிடுவோம். 4க்கு என்ன ஸ்பெஷல் நேச்சர் இருக்குன்னா 4 is the first composite number. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் காம்போசிட் நம்பர். 0 அப்படிங்கிறவங்க இதுல செய்ய மாட்டாங்க. 1ல தான் ஆரம்பிக்கிறோம். இப்போ 1 அப்படிங்கிற நம்பர் இருக்கு இல்லையா? 1 வந்து பிரைம்லயும் வராது, காம்போசிட்லயும் வராது. 2 பிரைம்ல போயிடுவாங்க, 3 பிரைம்ல போயிடுவாங்க. அப்போ 4 யாரு? காம்போசிட்டோட ஃபர்ஸ்ட் நம்பர் அவங்க தானே. அப்போ இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. அப்ப இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கும்போது 1 மட்டும் ஞாபகம் வச்சுக்கூடாது. 1ஓட சேர்த்து 2, 2ஓட சேர்த்து 4. இந்த 3ஐயும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எத்தனை பாயிண்ட் கத்துக்கிட்டீங்க? 5 பாயிண்ட் கத்துக்கிட்டீங்க. இப்போ இது இல்லாம இன்னொரு வார்த்தை. இப்ப நான் வந்து எதுக்காக சடனா சொல்றேன்னா இந்த பாயிண்ட் உங்க மைண்ட் ரொம்ப சின்ன கான்செப்ட், உங்க மைண்ட்ல ஈஸியா சேவ் ஆயிடும். அதனால நான் அடுத்த டாபிக் போறேன். சரியா? மொத்தமா நான் சொன்னதுக்கு அப்புறமா டவுட் இருந்தது அப்படின்னா இங்கே நீங்க டவுட்னு மெசேஜ் பண்ணுங்க. நான் திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்றேன். சரியா? ஓகே. சோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட், உட்காந்து ரொம்ப அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக விட்டுட்டேன். ஓகே. தென் அடுத்தது என்ன அப்படின்னா 6. ஓகே. இந்த 5 கான்செப்ட் முடிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் 5 முடிச்சிட்டு தம்ஸ் அப் கொடுத்துக்கலாம். 5 ஓகேவா? ஓகே. இப்போ இனிமே இதை வந்து நோட் பென்லாம் வச்சு எழுதணும் அவசியம் இல்லை. மைண்ட்ல சேவ் ஆயிடுச்சா? என்னோட கான்செப்ட் என்ன உங்க மைண்ட்ல சேவ் ஆகணும். பேப்பர்ல உங்களோட மேஜிக் புக்கு கன்வெர்ட் ஆன மாதிரி உங்களுடைய மேஜிக் இதுல ஃபர்ஸ்ட் 2 மீன்ஸ்
என்னமோ சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் 2 தெளிவா ஃபர்ஸ்ட் 2 நேரா மென்ஷன் பண்ணிக்கலாமா? அவங்க டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ்ன்னு சொல்றீங்களா? சரி, ஓகே. ஓகே. இப்ப நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாமா? இப்ப அடுத்து என்னன்னா, இன்னொரு வார்த்தைகள் கவனிக்க போறோம். ஸோ வார்த்தைகள்னா, இப்ப உங்களுக்கு என்ன மாதிரிலாம் கேட்பாங்கன்னா, பிரைம் டூ ஒன் அனதர். இப்ப அடுத்த வேர்ட் எழுதிக்கங்க. 6த் வேர்ட் என்னன்னா, பிரைம் டூ ஒன் அனதர். பிரைம் டூ ஒன் அனதர் அப்படிங்கிற வேர்ட் என்ன மீனிங் அப்படின்னா, ஏதோ ஒரு 2 நம்பர் இருக்கு. அந்த 2 நம்பரும் பிரைம் டூ ஒன் அனதர். அப்ப என்ன எடுத்தா காமன் டிவைசர் 2 பேருக்கும் நடுவுல 1 தான் இருக்கு. அப்ப 2 பேருக்கும் காமனா 1 அப்படிங்கிற ஒரே ஒரு சிங்கிள் டிவைசர் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா அது பிரைம் டூ ஒன் அனதர்னு சொல்லுவோம். இப்போ நீங்க நினைச்சுக்க கூடாது பிரைம் டூ ஒன் அனதர்னா 2 பேரும் பிரைமா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கவே கூடாது. அப்ப என்ன ஆகும்? ஏன்னு ஒரு நம்பர் எடுத்துக்க போறேன், பின்னு ஒரு நம்பர் எடுத்துக்க போறேன். அப்ப என்ன ஆகும்னா, இப்போ இவங்க 2 பேருக்கு நடுவுல என்ன பண்ண காமன் டிவைசர் பிராக்கெட் போட்டு 1 எழுதுவாங்க. இப்படி எழுதுறோம். அப்ப ஏக்கும் பிக்கும் காமன் டிவைசர் 1 மட்டும் தான் இருக்கு. ஆனா ஏ பிரைமா இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. பி பிரைமா இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. 2 பேருக்கும் காமன் டிவிஷன். மேம் எப்படி மேம் அது பாசிபிள் அப்படின்னா 2 எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்ப 2 எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப 12, 17 எடுத்துக்கோங்க. இப்ப 12 அப்படிங்கிறது இட் வாஸ் அன் ஈவன் நம்பர். கண்டிப்பா 2 ஓட மல்டிபிள் தான் இருக்க போகுது. 17ங்கிறது பிரைம் நம்பர். அப்ப என்ன ஆயிடுச்சு? 2 பேருக்கு நடுவுல யார் மட்டும் தான் காமன் டிவைசர்? 1 மட்டும் தான் காமன் டிவைசர். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்ப 32. 32க்கும் 63க்கும் எடுத்துக்கோங்க. அப்ப 32க்கும் 63 எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா 31 இன்டு 2 வரும். அப்ப என்ன இந்த ஃபர்ஸ்ட் கான்செப்ட் படிச்சா நீங்க என்ன ஞாபகம் 2 நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர் பிரைமா இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. கண்டிப்பா அது கிடையாது. இங்க இத 12 to 7 சொன்ன உடனே நீங்க நிறைய பேர் என்ன கவனிச்சிருப்பீங்கன்னா 12, 17 மேம் போடுறாங்க. அப்ப 2 நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர் பிரைமா இருக்கணும். இன்னொரு நம்பர் பிரைம் இல்லாம இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு யாராவது கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களோட ட்ரையாங்கிள் பேஜ்ல எழுதிக்கோங்க. உங்களோட நோட்லயே ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. அந்த அப்சர்வேஷன் தப்பு. அப்சர்வேஷன்ல ஏ அண்ட் பிங்கிறது ஏவும் பிரைமா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பியும் பிரைமா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 2 பேருமே பிரைமா இருக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. 2 பேருமே காம்போசிட்டா கூட இருக்கலாம். இங்க பாருங்க 32ங்கிற நம்பரும் நம்ம 2 டிவிசிபிள் ஆகும். 63ங்கிற நம்பருக்கு அவன் 3 இன்டு 21 எழுதலாம் அவங்கள. அவங்களும் ஒரு காம்போசிட் நம்பர் தான். அப்படிங்கிறப்ப 2 பேருமே காம்போசிட் நம்பர். இவங்க 2 பேருக்கும் காமன் டிவைசர் 1 வருது. இவங்க 2 பேரும் காம்போசிட் நம்பருக்குள்ள தான் இருக்காங்க. ஆனா சம்மந்தமே இல்ல. இவங்க 2 பேருக்குள்ள இருக்க ஒரே ஒரு காமன் டிவைசர் 1 மட்டும் தான். அப்போ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். சோ பிரைம் டு ஈச் அதர் அப்படிங்கறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய நம்பர்ஸ்ல, நிறைய ஈக்குவேஷன்ஸ்ல, நிறைய ப்ராப்ளம்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு தேவைப்படும். இன் கேஸ் நீங்க வந்து அப்கமிங்கா நீங்க எம்எஸ்சி ரிசர்ச் ரிலேட்டட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல இந்த வார்த்தைக்கு ரொம்ப 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 மீனிங் அதிகம். ஸோ இட் வாஸ் அ மீனிங்ஃபுல் அண்ட் பவர்ஃபுல் வேர்டுன்னு சொல்லுவோம். ரிசர்ச் டாபிக்ல இந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு மரியாதை இருக்கு. ஓகேவா? பிரைம் டு ஒன் அனதர். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற 7வது கான்செப்ட் என்னன்னா ஈக்லிட் லெம்மா. சோ ஈக்லிட் லெம்மா அப்படிங்கிறது எதை குறிக்கணும்? EUCLID. ஈக்லிட் லெம்மான்னு சொல்லுவோம். சோ இந்த லெம்மா என்ன சொல்லுது அப்படின்னா மொத்தமா எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ், மொத்தமா எத்தனை பிரைம் நம்பர் இருக்கு அப்படிங்கறத ஒருத்தர் வந்து உட்காந்து சால்வ் பண்ணிருக்காரு. எத்தனை பிரைம் நம்பர் இருக்கும்? கண்டிப்பா இட் வாஸ் அன் இன்ஃபினிட்டி. அவ்வளவுதான் அவரோட கான்செப்ட். மொத்தமா எத்தனை பிரைம் நம்பர் உட்காந்து எண்ணலாமான்னு உட்காந்து எண்ணிருக்காரு. நம்பர்ஸே என்ன முடியாது. இட் வாஸ் அன் இன்ஃபைனட் சீரிஸ். ஸோ அப்போ இன்ஃபைனட் நம்பர். ஸோ அப்படிங்கிறப்ப நம்பர் ஆஃப் பிரைம் நம்பர் இஸ் ஆல்சோ இஸ் அன் இன்ஃபைனட் அப்படின்னு ஒரு ரிசல்ட் அவர் கண்டுபிடிச்சார். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இதனுடைய நம்பர்ஸோட நேச்சர்ஸ். அப்ப நம்பர்ஸை நம்ம என்ன பண்ணலாம், எப்படிலாம் எழுதலாம்? ஓகே. இப்ப நம்ம 8வது முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது 8, 9, 10 இந்த மூணுமே ஃபார்முலா. இந்த மூணுத்தையும் அப்ளை பண்ணி நான் ஒரு சம் போடுவேன். 8, 9, 10 மூணுமே என்ன பண்ணும், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. சோ என்ன பண்ணணும்னா இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு யூஜிடிஆர்பி கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுல உள்ள அதே கொஸ்டின் எடுத்து நான் சால்வ் பண்றேன். யூஜிடிஆர்பி 2024 23, 24 இருக்கு. அந்த எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட கொஸ்டினே நான் சால்வ் பண்றேன். ஓகேவா? சோ பாத்தீங்கன்னா இப்போ என்ன ஃபார்முலா படிக்க போறோம்? 8வது படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. மொத்தம் நான் என்ன சொன்னேன்? மொத்தம் 3 சொன்னேன். 8, 9, 10 சொன்னேன்னா ஓகே. பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன? தெளிவா எழுதிக்கணும், தெளிவா எழுதிக்கணும். திரும்பவும் சொல்றேன். ஓகே. நான் வந்து நான் எழுதும் போதே இந்த கலர்ஸ் நான் மாத்திரம் இல்லையா, கலர்ஸ் மாத்தும் போது உங்களுக்கு ரெக்கார்டிங் செஷன் நீங்க பார்க்கும்போது இன்ஃபைனட் யூனிவர்ஸ் லோகோ கிடைக்கும். அந்த பேஜ் வந்துட்டு தான் இங்க வரும். சோ ஃபிளிக்கர் ஆகுது. அதுக்காக எனக்கு கண்ணு ஒரு மாதிரி இருக்கு. நம்ம வந்து கத்துக்கிறோம். இட் வாசன் செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம்னு சொல்லுவாங்க. சோ உங்களுக்கு ஒரு செல்வத்தை வந்து எவ்வளவு தூரம் கொடுக்கணுன்றதுக்காக நான் முயற்சி பண்றேன். சோ ஜஸ்ட் கலர்ஸ் மாத்துற டைம்ல ஒரு நிமிஷம் ஃபிளிக்கர் ஆகிற அந்த ஸ்கிரீன் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா நீங்க எந்த அளவு ஃபோக்கஸ்டா இருக்க முடியும்? ஒரு விஷயத்த ஃபோக்கஸ்டா இருக்கும்போது இதெல்லாம் ஒரு சின்ன டைவர்ஷனே கிடையாது. ஓகே. என்ன ஒரு நிமிஷம் ஒரு லோகோ பார்க்க போறீங்க. அந்த லோகோல உங்களுக்கு என்ன தோணுது? இன்ஃபினிட்டி தெரியுது. இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது என்னுடைய முயற்சி இன்ஃபினிட். நான் ஜெயிக்கிற வரைக்கும் நான் விட போறது இல்ல அப்படிங்கிற வைராக்கியத்தோட அடையாளம் தான் இன்ஃபினிட்டி. ஓகே. எப்பெல்லாம் நம்மளோட லோகோ நீங்க பாக்குறீங்களோ அந்த லோகோல நான் போட்டிருப்பேன். இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது என்ன? நான் ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அதை முடிக்காம அந்த கையை எடுக்க மாட்டேன். அதுதான் இன்ஃபினிட்டி.
அதுதான் உங்க மனசுல நீங்க வைராக்கியமா சொல்லணும். நம்மளோட லோகோல பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிட்டி நான் போட்டிருப்பேன். அட் த சேம் டைம் ஒரு டிவோஷனல் சிம்பல் வேணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுவேன், ஒரு வேல் போட்டிருப்பேன். அட் த சேம் டைம் நம்மளோட லைஃப்ப அழகாக்கணும் அப்படின்னு நெனச்சா, இங்க அழகான பறவை யார் அப்படின்னா வந்து ஒரு பீகாக் தான். ஸோ அதனால அதனுடைய மேல வந்து இங்க ஒரு பீகாக் இருக்கும். நம்மளுடைய லோகோல உங்களுக்கு இது எல்லாமே இருக்கும். ஸோ இது எதுக்காக நான் நான் அத பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் என் ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்ற விஷயம், உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது முடிவில்லாம இருக்கு. அதே நேரத்துல ஒரே ஒரு நோக்கத்துக்காக, அதனோட ஒரே ஒரு வேல் மட்டும் போட்டிருப்பேன். ஒரே ஒரு நோக்கத்துக்காக ஆழமா இருக்கு. ஆழமா இருக்கிறதுனால தான் நடுவுல போகுது. இன்ஃபினிட்டி நடுவுல. அப்ப ஆழமாவும் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, உங்களுடைய வாழ்க்கை பீகாக் எல்லாரும் எப்படி ரசிக்கிறாங்க, அதே மாரி உங்க வாழ்க்கைய ரசிப்பாங்க. இதுதான் நம்மளுடைய லோகோவோட ரியல் மீனிங். ஓகே. என்கிட்ட வர ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் விடாமுயற்சியோட இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில ஒரே ஒரு நோக்கம் இருக்கு. அதுக்காக அவங்க நல்லா உழைக்கிறாங்கன்னா, அவங்க வாழ்க்கைய பீகாக் மாதிரி எல்லாரும் பார்த்து ரசிக்கிற ஒரு ஒரு அழகான பறவையா மாத்த முடியும் அப்படிங்கிறது என்னுடைய என்னுடைய அகாடமியோட ஒரு பெரிய லோகோ. ஸோ அதுக்காக தான் பண்ணேன். ஸோ இந்த கலர்ஸ் நான் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் செஷன்ல லோகோ வருது. அது ரொம்ப ஃபிளிக்கர் ஆகுது. எனக்கு வந்து கண்ணு வலிக்குது. அப்பலாம் சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ கன்டென்ட்ட கவனிங்க. நம்மளுடைய டைவர்ஷன்ஸ்ங்கிறது எல்லாமே வரும். உங்கள வந்து உட்கார வச்சு சோம்பேறி ஆக்குறதுக்காக என்னென்ன வழிகள் இருக்கோ, அத்தன வழிகளையும் இன்னைக்கு உங்களுடைய ஃபோன் குடுக்குது. நம்ம கைக்குள் உலகம்னு சொன்னாங்க. உங்களுடைய கைக்குள்ள தான் உங்களோட கைரேகைக்குள்ள தான் உங்களுடைய உள்ளங்கையில தான் உங்களுடைய வாழ்க்கையே இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உங்க உள்ளங்கையில உங்களோட ஃபோன் இருக்கு. உங்களுடைய ஃபோன்ல நீங்க எத பார்க்கணும், எத பார்க்கக்கூடாது, எத கவனிக்கணும், எத வந்து விட்டுட்டு போணும். கண்ணு முன்னாடி 1000 விஷயம் இருக்கும். எது எனக்கு தேவையோ அத மட்டும் எடுத்துக்கோங்க. என்னைக்கு நீங்க உங்களுக்கு கண்ணு முன்னாடி ஒரு தண்ணியும், பாலும் இருக்கோ, அத பால மட்டும் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருதோ, தண்ணிய தவிர்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க. ஓகேவா? சோ என்னைக்கு நீங்க தண்ணி வச்சுட்டாங்களே, ஐயோ! தண்ணி வச்சுட்டாங்களே, என்ன என் முன்னாடி போய் தண்ணி வச்சுட்டாங்களே, பசியில வந்திருக்கேன். எனக்கு பால் பாதி வச்சுட்டு, தண்ணி பாதி வச்சுட்டாங்களேன்னு நெனச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த மனசு நிறைவே இருக்காது. உங்க கண்ணு முன்னாடி 1000 விஷயம் இருந்தாலும், அத அக்செப்ட் பண்ணிக்க மனசே வராது. ஸோ நான் எப்பவும் சொல்லுவேன், ஐ அக்செப்ட் மை செல்ஃப். என் கையில கிடைக்கிற ஒவ்வொரு விஷயம் பொக்கிஷம் தான். அதுல குறை பார்க்க மாட்டேன்னு என்னைக்கு நீங்க நினைக்கிறீங்களோ, அன்னைக்கு நீங்க அடுத்த படிக்கு போயிருவீங்க. சரியா? ஓகே. இது எதுக்காக சொல்றேன்னா, நீங்க இன்னைக்கு என்னோட கிளாஸ் மட்டும் கிடையாது. அப்கமிங்கா நீங்க எந்த விஷயத்துல யாருகிட்ட ஒரு ஒரு படிப்புக்காக நீங்க வந்து கல்விக்காக நீங்க போய் நிக்கிறீங்களோ, அந்த இடத்துல உள்ள குறைகள தேடாதீங்க. நிறைகள தேடுங்க. அப்பதான் உங்க வாழ்க்கை முழுமையடையும். சரியா? என்னோட நாலேட்ஜ்ல இந்த 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்த ஒரு விஷயம். இத நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆஸ் எ ஃபேக்கல்டியா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே. சோ இம்பார்ட்டன்ட் ஃபார்முலால ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன? ஒரு நம்பர் குடுத்துருவாங்கம்மா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி கேட்டிருக்காங்கன்னா, உங்களுடைய அம் யுஜிடிஆர்பி கொஸ்டின் பேப்பர்ல 360ன்னு ஒரு நம்பர். இந்த நம்பர் குடுத்துட்டு, இந்த நம்பர் எப்படிலாம் எழுதலாம்? பிரைம் நம்பரோட பவரா எழுதலாம். இப்ப எழுதிட்டு இதுல எத்தன டிவைஸ் இருக்கு? டிவைஸ்னா என்னென்ன டேபிள்லாம் இது வரும்? 1 டேபிள்ல வருமா? 2 டேபிள்ல வருமா? 3 டேபிள்ல வருமான்னு நம்பர்ஸ் டேபிள கண்டுபிடிக்கணும். உட்கார்ந்து எவ்வளோ கண்டுபிடிப்பீங்க? சின்ன நம்பரா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நான் 10ன்னு சொல்றேன். 10 என்னென்ன நம்பர்ல வரும்? 1 டேபிள்ல வரும். 2 டேபிள்ல வரும். அதுக்கப்புறம் 5 டேபிள்ல வரும். 10 டேபிள்ல வரும். அப்ப 10ன்னா 4 தடவ வரும்னு சொல்லிடலாம். இதே மாதிரி நான் 360ன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல 1800ன்னு சொல்றாங்க. அவ்ளோ பெரிய நம்பர குடுத்துட்டு, இதுல எத்தன டிவைசஸ் இருக்காங்க? டிவைசர்னா யாரு? அவங்கள டிவைட் பண்ற நம்பர்ஸ் யார் யாருன்னு சொல்றது தான் டிவைசர். எத்தன டிவைசர் இருக்காங்க? நம்பர் ஆஃப் டிவைசர் என்னன்னு கேக்குறாங்க. அத விட இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, சம் ஆஃப் த டிவைசர் யாருன்னு கேக்குறாங்க. அத விட ஒரு படி மேல போயி, ப்ராடக்ட் ஆஃப் டிவைசர் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப என்ன ஆகும்? நம்ம படிக்க போற ஃபார்முலா எத பத்தி இப்ப தெரிஞ்சிருச்சா? அப்ப ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்பர் ஆஃப் டிவைசர் கண்டுபிடிக்க ஃபார்முலா இருக்கா அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்க போறோம்? அடுத்து சம் ஆஃப் த டிவைசர். அப்ப ஓகே எத்தன டிவைஸ்ன்னு இப்ப சொல்லிட்டீங்க. அவங்க எல்லாரையும் ஆட் பண்ணி எனக்கு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அதே அடுத்து 3வது நம்ம பார்க்க போறது ப்ராடக்ட் ஆஃப் டிவைசர். ப்ராடக்ட் ஆஃப் டிவைசர். அப்போ நம்பர் ஆஃப் டிவைசர், சம் ஆஃப் டிவைசர், ப்ராடக்ட் டிவைசர். ஒரே ஒரு சம் எடுத்து அந்த ஒரு சம்முக்கு நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்றேன்? இது வந்து ரொம்ப முக்கியமான சம். திரும்ப திரும்ப நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 8, 9, 10. 10 பாயிண்ட்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். இது 10 இருந்தாலும் பரவாயில்ல. இந்த லாஸ்ட் 3 மட்டும் நான் ஒரு சம் போட்டு காட்டிட்டேன்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஓகேயா? சோ வந்து சம்னா டைரக்ட் சம்மும் கேட்பாங்க, இன்டைரக்டா சம்மும் கேட்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு நம்பர் 360 நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்டாது 360. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? முதல்ல என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல. முதல்ல எல் டிவிஷன் போட்டு அவங்கள பிரைம் நம்பரோட பவரா எழுதுங்க. முதல்ல 3 உங்களுக்கு 2ல தான் டிவைட் பண்ணணுங்கிற இதெல்லாம் கிடையாது. நெறைய பேர் நம்ம முதல்ல வந்து 2 ஆல தான் டிவைட் பண்ணணும். ஸ்கூல்ல சொல்லிக் குடுத்துருக்காங்க அப்படின்னு. முதல்ல அத சின்னதாக்குறதுக்கான வழிய பாருங்க. அத பாதிக்கு பாதியா குறைக்கிறதோ, இல்லன்னா வந்து ஒரு 3/4 பகுதியா பிரிக்கிறதோ வந்து வேலைய பார்க்கணும். இது 5 ஆல பண்ணலாம் ஈஸியா. இல்லன்னா 3 ஆல பண்ணலாம். 2 தான் பண்ணியா 2 பண்ணீங்கன்னா எவ்வளவு நேரம் ஆகும்? 2 பண்ணிட்டு அப்புறம் அடுத்து 180ன்னு வரும். திரும்ப ஒரு 2 பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும். 3 பண்ணா ஒரு 4, 5 ஸ்டெப்ல ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். அப்ப அதனால சொல்றேன். ஓகே. 3 போட்டீங்கன்னா 1, 2ன்னு வரும். தென் அதுக்கப்புறம் ஒரு 3 போட்டீங்கன்னா 4 3s are 12. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இது 5 டேபிள் பண்ணா 5 8s are 40. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? 12 டேட் பண்ணா 4 அதுக்கப்புறம் 2. லாஸ்ட்ல 2 டேபிள் வந்துருச்சா? உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம்? இந்த 360 என்ன எழுதிக்கலாம்னா, முதல்ல 3 ஸ்கொயர் இன்டு 5 இன்டு 2 பவர் 3. ஓகேயா? சோ இப்படி எழுதியாச்சு.
இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் இது நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, இல்ல எனக்கு 2ல போட்டு தான் பழக்கம் அப்படின்னா, முதல்ல 2ல எழுதிக்கோங்க. ஒரு தப்புமே கிடையாது. 2 பவர் 3 அண்ட் 3 பவர் 2 அண்ட் 5 பவர் 1. ஓகேவா? அப்போ ஓகே 2 2 4 4 8 இது தப்பு பண்ணிட்டோம்னா ஆன்சர் தப்பா போயிடும். ஒரு தடவை 2 செக் பண்ணிக்கோங்க. 1 டைம்ஸ் 2 அண்ட் 4 3 12 ஓகே. இப்போ நம்ம 360 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணிட்டோம்? இதை என்ன பண்ணணும்னா இதோட கம்பேர் பண்ணணும். எப்படின்னா p பவர்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு a வந்திருக்கு. ஒரு பிரைம் நம்பர் இல்லையா? அடுத்த பிரைம் நம்பரோட பவர்ல p வந்திருக்கு. அடுத்த பிரைம் நம்பர்ல இருக்கு. அப்ப p q r சம்டைம்ஸ் 4 டேர்ம் கூட வரும். இதே நான் 316 கொடுக்காம ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 7 நான் மல்டிப்ளை பண்ணிருந்தேன்னா இன்னொரு 7 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எத்தனை பிரைம் நம்பர் இருக்கோ அதுக்கு மேல உள்ளவங்க யார் யாருன்னு எழுதணும். முதல்ல a b c. அப்ப p q r யாருன்னு உங்களுக்கு தெரியணும். a b c யாருன்னு தெரியணும். நம்ம a b c மட்டும் கவனிச்சுட்டா போதுமா? நோ. பவர்ல எத்தனை டைம் வந்திருக்குன்னு கவனிக்கணும். எந்தெந்த பிரைம்ஸ் இன்வால்வ் ஆயிருக்குங்கிறதையும் கவனிக்கணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சொல்லி தருவோம். அப்ப நம்பர் ஆஃப் டிவைசர் யாருன்னு கேக்குறாங்க. சோ நம்பர் ஆஃப் டிவைசருக்கு என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் டிவைசர் NOD எழுதுறேன். NODக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா a plus 1 b into b plus 1 c plus 1 etc. அப்ப இங்க a plus 1 யாரு? இங்க a யாரு? 3. அப்ப 3 plus 1 is 4. அடுத்து 2 plus 1 is 3. 1 plus 1 is 2. அவ்வளவுதான். அப்போ 3 2s are 6, 6 4s are 24. அப்புறம் நம்பர் ஆஃப் டிவைசர் அப்படிங்கிறது யாரு? 24. அப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? நம்பர் ஆஃப் டிவைசர் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்தது இது ஒரு மெத்தட் தெரிஞ்சிச்சு. ஓகே. அப்ப நம்பர் ஆஃப் டிவைசர் எப்படின்னா பவர்ஸ் இருக்குல்ல அதை வந்து ஒன்னு ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு. இப்போ நம்பர் ஆஃப் டிவைசர். அடுத்து நம்ம பார்க்க போகுது சம் ஆஃப் த டிவைசர். அப்ப சம் ஆஃப் த டிவைசர் அப்படிங்கிறது என்னன்னா ஓகே சம் ஆஃப் த டிவைசருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொன்னா சம் ஆஃப் த டிவைசர். சம் ஆஃப் த டிவைசருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா சம் ஆஃப் டிவைசர் SODன்னு போட்டுக்கோங்க. p பவர் n பிளஸ் 1. நல்ல கவனிங்க ஃபார்முலாவை. p ஓட பவர்ல n பிளஸ் 1 மைனஸ் 1 பை p மைனஸ் 1. q பவர் n பிளஸ் 1 மைனஸ் 1 பை q மைனஸ் 1. அப்புறம் எக்ஸெட்ரா எத்தனை வருதோ அது மாதிரி. அப்ப என்ன பண்ணலாம்? இங்க யார் இருக்கா? p ல யார் இருக்கா? 2 பவர் 3 இருந்தாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? 2 பவர் 3 பிளஸ் 1. அப்ப 2 பவர் 4 மைனஸ் 1 பை 2 மைனஸ் 1. ஓகேவா? அடுத்தது இன்ட்டு q பவர் 3 பவர் 2. அப்ப 3 பவர் 3 மைனஸ் 1 பை 3 மைனஸ் 1. அடுத்து 5 பவர் 1. அப்ப 5 பவர் 2 மைனஸ் 1 பை 5 மைனஸ் 1. ஓகே. அப்ப 2 பவர் 4 மைனஸ் 1 2 minus 1 3 4 2. இப்போ இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணி எழுதினா போதும். 2 பவர் 4 என்ன? 2 4 4 2 8 16. 16ல 1 பண்ணா 15. அப்ப 15 by 2ல 1 பண்ணா 1 வருது. 3 cube 3 3 9 9 3 27 27 பண்ணா 26 by 2. 5 ஸ்கொயர் ஆனது 25 minus 1 is 24. 24 by 4. எதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ பண்ணிடுங்க. ஓகேவா? 6 4 24. இது அடிச்சுன்னா 3 வந்துடும் உங்களுக்கு. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி என்ன வருதோ அதுதான் உங்களுடைய ஆன்சர். ஓகேவா? அப்போ இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்றது தான் சம் ஆஃப் த டிவைசருக்கான ஆன்சர். ஸோ உட்காந்து நீங்க மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போடுங்க. அதே மாதிரி இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? நம்பர் ஆஃப் டிவைசர் சொல்லி கொடுத்துட்டேன். சம் ஆஃப் த டிவைசர் சொல்லி கொடுத்தேன். ப்ராடக்ட் ஆஃப் டிவைசர். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டிவைசர் ஃபார்ம்ல மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும். எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராடக்ட் ஆஃப் டிவைசர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் டிவைசர் POD ஈக்குவல் டு கேபிட்டல் N. கேபிட்டல்னா கொடுத்திருக்க நம்பர் பவர்ல 1/2 ஆஃப் A plus 1 plus b into b plus 1 into c plus 1 எக்ஸெட்ரான்னு வருது. இப்போ என்ன பண்ணுறோம்? ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். n is equal to 20. இது ரொம்ப ரேரு. பெரிய நம்பர்லாம் கேட்க மாட்டாங்க. சின்ன நம்பர் தான் கேட்பாங்க. ஏன்னா என்னோட பவர் அப்ளை பண்றீங்களா அதனால. இப்போ n equal to 20. 20 எப்படி எழுதலாம்? 5 into 2 ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்போ 2 ஸ்கொயர் into 5னு எழுதலாமா? அப்போ என்ன பண்றீங்க? இது POD ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. n-க்கு பதிலாக 20 பவர்ல 1/2. a plus 1 யாரு? ஏங்கிறவங்க பவர்ல உள்ளவங்க. 2 plus 1 இதான் 2. இங்க 1. அப்போ 2 plus 1 is 3. பவர்ல உள்ள 1 அப்படிங்கிறது 2. அப்ப 2 2 கேன்சல் பண்ணுங்க. 20 பவர் 3. அவ்வளவுதான். 20 பவர் 3 is equal to என்னது? 2 to 4 4 to 8 3 times 0 போட்டு விட்டுற வேண்டியதான். அவ்வளவுதான். 8000 அப்படிங்கிறது ஆன்சர். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? 10 கான்செப்ட் தெரிஞ்சிருக்கோம். 10 கான்செப்ட்ல லாஸ்ட் 3 ரொம்ப முக்கியமானது. இந்த 10க்கான ஃபார்முலா கான்செப்ட் உங்களுக்கு எழுதிட்டீங்களா நோட்ல? உங்க மேஜிக் புக்ல என்டர் பண்ணியாச்சா? தம்ஸ் அப் போடுங்க.
ஓகே. இப்போ 10 படிச்சுட்டோம். ஸோ இது மாதிரி கேட்ட உடனே நம்ம என்ன பண்ணுவோம், மேம் இப்படி ரொம்ப சிம்பிளா இப்படியே கேட்டுருவாங்களா? இந்த 3 சம்ஸ்ல இப்படிதான் இருக்குமா அப்படின்னா, சின்ன சின்ன ட்விஸ்ட் இருக்க மாதிரி ஒரு சம் இருக்கும். இந்த ட்விஸ்ட் இருக்க மாதிரி எப்படின்னா இப்ப பாருங்களேன், ஒரு கொஸ்டின் குடுக்குறாங்க. இந்த கொஸ்டின பார்த்த உடனே நமக்கு ஏதாவது தோணுதான்னு பார்க்கலாம். இப்போ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர். 1 செகண்ட். என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் find the smallest number, find the smallest number which have 18 divisor. இது வந்து ஒரு கேட் எக்ஸாமோட கொஸ்டின். ஓகே, 4 ஆப்ஷன் இருந்துச்சு. அதுல நான் என்ன பண்றேன், ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன சொல்றாங்க, இருக்கிறதுலயே ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிங்க. நல்ல வார்த்தையை கவனிக்கணும். இங்க ஒரு வார்த்தையை நான் அண்டர்லைன் பண்ண போறேன். என்னதுன்னா ஸ்மாலஸ்ட் நம்பருங்கிறது. ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படிங்கறத நான் ஏன் அழுத்தம் திருத்தமா நான் சொல்றேன் அப்படிங்கறத கமிங் டேஸ் அப்ப கமிங் டைம்ல தெரியும். 5 மினிட்ஸ்ல உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன சொல்லிருக்காங்க, ஓம் நம சிவாய், ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் which have 18 divisor. அப்ப என்ன அர்த்தம், 18 divisorனா மொத்தமா 18 divisor இருக்காங்க. அப்ப எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிருக்காங்க, 3 ஃபார்முலால நம்பர் ஆஃப் டிவைசரா, சம் ஆஃப் த டிவைசரா, ப்ராடக்ட் ஆஃப் டிவைசரா, நம்பர் ஆஃப் டிவைசர். 18 டிவைசர் இருக்குதுன்னா நம்பர் ஆஃப் டிவைசர் அர்த்தம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஒரு பர்டிகுலர் நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா நம்பர் ஆஃப் டிவைசர் கண்டுபிடிச்சிருக்கேன். நம்பர் ஆஃப் டிவைசர் கண்டுபிடிச்சு பார்த்தா எனக்கு என்ன வந்திருக்கு, 18 வந்திருக்கு. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், a+1, அப்ப b+1, அதுக்கப்புறம் c+1, இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன வந்திருக்கணும், 18 வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப என்ன பண்றேன், நான் என்ன பண்றேன், இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் நம்பர் சொல்லிட்டாங்க. அப்ப நான் என்ன பண்றேன், 2 பவர்ல ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் 2 பவர் a, அடுத்து 3 பவர் b, அடுத்து 5 பவர் c அப்படின்னு இருக்க போதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், a+1 b+1 c+1. இப்போ நான் 18 டிவைட் பண்ணணும். 18 L டிவிஷன் பண்ணீங்கன்னா 9 3. ஓகேவா, இப்போ என்ன பண்றீங்கன்னா 2 3 3. இங்க நிறைய பேர் இந்த ஸ்டெப்ல தப்பு பண்ணுவாங்க. என்னன்னா மேம் 2 3 3 இருக்கு, நான் இந்த இடத்துல 2 போடவா, இல்ல இந்த இடத்துல இது நான் 2 3 3ன்னு போடவா, இல்ல அப்படியே நான் மாத்தி இங்க 3 3 2 போடவா, இல்லனா 3 2 3 இப்படிதானே எழுதலாம். மேக்ஸிமம் இருக்கிற நம்பர் 3 நம்பர், இவங்கள இந்த 3 பேர் இடத்துல ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ எனக்கு ஏக்கு பதிலா யாரை போடுறது மேடம், பிக்கு பதிலா யாரை போடுறது, சிக்கு பதிலா யாரை போடுறது, எப்படி வேணாலும் போட்டாலும் ஒரே ஆன்சர் வருமானா, கண்டிப்பா ஒரே ஆன்சர் வர, தப்பான ஆன்சர் தான் வரும். அப்போ என்ன பண்ணுனா, இந்த இடத்துல நான் என்ன வார்த்தை சொல்லியிருந்தேன், ஸ்மாலஸ்ட்ங்கிற வார்த்தை சொல்லியிருந்தேன். அப்ப ஸ்மாலஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை வழுந்தது அப்படின்னு சொன்னா, ஒரு நம்பர் இருக்கு, ஒரு நம்பர்ஸ்ல ஒரு 3 நம்பர், 2ஓட பவர்ல ஒரு நம்பர், 3ஓட பவர்ல ஒரு நம்பர், 5ஓட பவர்ல 5ஓட பவர்ல நான் 1 போட்டாலே 5 மடங்குன்னு அர்த்தம், 2 முறை போட்டா 25 மடங்குன்னு அர்த்தம். அப்ப நான் 5ஓட பவரை மேல மேல ஏத்திட்டே போயிட்டு இருந்தேன்னா, அப்ப நமக்கு என்ன ஆகும், நமக்கு வரப்போற நம்பர் பெரிய பெரிய நம்பரா போகும். அப்ப என்ன ஒரு புரிதல் வேணும் அப்படின்னா, நம்ம எடுக்கிற நம்பர்ஸ்ல இருக்கிறதுலே பெரிய நம்பரோட பவர் இருக்கு இல்லையா, அது சின்னதா இருக்கணும். அது பெருசா போக போக மடங்கு பெருசாயிட்டே போகும். அப்ப சி அப்படின்னு இருக்காங்க இல்லையா, இங்க சி இருக்காங்க இல்லையா, அவங்க சி என்னவா இருக்கணும், ரொம்ப சின்ன நம்பரா இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும், சி சின்னதா பிக்ஸ் பண்ணுங்க. இதுல யாரு சின்னவங்க, 2 தான் சின்னவங்க. அப்ப என்ன பண்ணணும், சி இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவோம்னா, இங்க c+1 பார்ட்ல 2 வரணும். அப்போ இதனுடைய அப்சர்வேஷன் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இங்க 2ஓட பவர்ல c+1 அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணணும், 2ன்னு எடுத்துக்கணும். a+1ம் b+1ம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 3 தான். இதுல எந்த குழப்பமும் இல்ல. இன்கேஸ் இதுல 3 வராம 2 3 5ன்னு வந்துருச்சுங்க, 2 3 5 இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், இதே மாதிரி ஆர்டர்ல எடுத்துக்கணும். கடைசி உள்ள நம்பர் தான் இருக்கிறதுல சின்ன பவர் வரணும். 5க்கு சின்ன பவர், அப்ப 3க்கு அதை விட கொஞ்சம் பெரிய நம்பர், 2க்கு அதை விட கொஞ்சம் பெரிய நம்பர், இப்படி இருக்கணும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு 2 3 5ன்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா, இந்த கொஸ்டின்ல வந்து இப்படி கொடுக்கல, பட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 2 வந்திருக்கு, இதுக்கு 3 வரணும், இப்படி 5 இப்படி ஃபில் பண்ணணும். சரியா, அப்ப என்ன பண்ணணும், இந்த மாதிரி மைண்ட்ல நீங்க ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சின்னதா இருக்கிறதே ரொம்ப சின்னவங்க தான் 5ஓட பவர், அதை விட கொஞ்சம் பெரியவங்க 3ஓட பவர் வரணும், அதை விட கொஞ்சம் பெரியவங்க 2ஓட பவர் வரணும். அப்ப என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்ப நமக்கு இதான் வந்துருச்சு. இப்ப சி யாரு, நமக்கு சியோட வேல்யூ 1ன்னு கிடைச்சிருச்சு. இதுல இருந்து என்ன ஆகும், சியோட வேல்யூ உங்களுக்கு 1ன்னு கிடைக்கும். அடுத்து என்ன ஆகும், இதுல இருந்து கண்டுபிடிச்சா ஏ யாரு, நமக்கு 2ன்னு கிடைப்பாங்க. அடுத்தது என்ன ஆகும், பி யோட வேல்யூ என்னது, நமக்கு 2. ஓகேவா, சி ஈக்குவல் டு 1, ஏ ஈக்குவல் டு 2, பி ஈக்குவல் டு 2. இதை 3ஐயும் கொண்டு போய் 2ஓட பவர்ஸ் அப்ளை பண்ணுங்க. 2ஓட பவர் அப்ளை பண்ண 2 ஸ்கொயர் இன்டூ 3 ஸ்கொயர் இன்டூ 5, அவ்வளவுதான். மல்டிப்ளை பண்ணா 2 to the 4, 4 is 20 into 180. Answer is 180. அப்போ இதுதான் ஸ்மாலஸ்ட் நம்பர். நல்லா ஸ்மாலஸ்ட்னு சொன்னதுனால இப்படி போட்டிருக்கோம். அதே லார்ஜஸ்ட் நம்பர் கேட்டோம்னா தலைகீழ போட்டுறணும். தலைகீழ போடணும்னு அர்த்தம், இருக்கிறதே பெரிய நம்பரை கொண்டு போய் சில போட்டுறணும், அதை விட கொஞ்சம் சின்னவங்க பிக்கு வருவாங்க, அடுத்துக்கு ஏ வருவாங்க. ஸ்மாலஸ்ட்னு சொன்னதுனால இந்த ஆர்டர் போட்டிருக்கேன், பிக்கஸ்ட்னு போனா அது போடணும். அப்ப நம்ம படிச்ச ஃபார்ம்ல அப்படியே கேட்பாங்க அப்படின்னு பிளைண்ட் எல்லாம் போகக்கூடாது. இப்போ இன்னொரு கொஸ்டின் பாருங்க, இந்த கொஸ்டினையும் கவனிங்க. இதுவுமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு கேட் எக்ஸாம் கொஸ்டின் தான். பாத்தீங்கன்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டிவைசர். நம்பர் ஆஃப் டிவைசர் சொன்னேன் மேம், அந்த
அதனால எனக்கு தெரியாதா, நான் இப்பதான் நீங்க கத்து கொடுத்தீங்க, நாங்க போட்டுருவோம் அப்படின்னு நினைப்பீங்க. நம்பர் ஆஃப் டிவைசர் ஆஃப் 480. அங்கதான் கொஸ்டினே முடியல. கொஸ்டினுக்கு பக்கத்துல என்ன பண்றாங்கன்னா, எக்ஸ்க்ளூடிங் எக்ஸ்க்ளூடிங் 1 and 480. அதாவது என்ன அர்த்தம், நம்பர் ஆஃப் டிவைசர் கண்டுபிடிங்க. நம்பர் ஆஃப் டிவைசர்னா யாரு, அவங்களை யார் யாரெல்லாம் டிவைட் பண்ணுவாங்க அவங்க. அப்போ அந்த பர்டிகுலர் நம்பரை 1 டிவைட் பண்ணுவாங்க, 480 டிவைட் பண்ணுவாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நம்பர் ஆஃப் டிவைசர் கண்டுபிடிச்சிட்டு அதுல 1 அப்படிங்கிற நம்பரையும் 480 அப்படிங்கிற நம்பரையும் விட்டுடுங்க, கவுண்ட்ல விட்டுருங்க. நான் என்ன சொன்னேன்னா, சப் பண்ண சொல்லல, சம் ஆஃப் த டிவைசர் சொல்லி இந்த வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் நம்பரையே கழிக்கணும். நம்பர் ஆஃப் டிவைசர் கொடுத்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணணும், அந்த பர்டிகுலரா அந்த நம்பர்ஸை மட்டும் என்ன பண்ணணும், சப் பண்ணணும். நம்பர் ஆஃப் டிவைஸ் இங்க பாருங்க, நான் கேட்டது நம்பர் ஆஃப் டிவைசர், எத்தனை டிவைசஸ். இப்போ வந்து டிவைசர் 1 வருது, அடுத்து 3 வருது, அடுத்து நான் என்ன பண்றேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 போடுறேன்னு வச்சுக்கோங்க, எத்தனை டிவைசஸ் வருது, 4 டேபிள் வருது, அடுத்து 5 டேபிள் வருதுன்னு எழுதிட்டே வந்துட்டு இருக்கேன். அதுல வந்து 480 வரும். அப்போ 1 2 3 4 5 நான் கண்டுபிடிச்சிட்டே வரேன். கண்டுபிடிக்க பார்க்கும்போது எனக்கு அப்ராக்சிமேட் எனக்கு வந்து ஒரு 24 டிவைசர் வருது. இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் டிவைசர் 24 வருது. அப்போ கவுண்ட் பண்ணி வரும்போது 1 2 3 4 கவுண்ட் பண்ணும்போது 480 கவுண்ட் பண்ணும்போது 24 வந்திருக்கு. கேள்வியை அழுத்தம் திருத்தமா சொல்றேன், நம்பர் ஆஃப் டிவைசர், எத்தனை டிவைசர் இருக்காங்கன்னு எண்ணி பார்க்கும்போது 24 பேர் வராங்க. அந்த 24 பேர்ல கவுண்ட்ல 1ஐயும் விட்டுருங்க, 480 விட்டுருங்க. அப்ப 1ஐயும் விட்டுருங்க, 480 1 அப்படிங்கிற ஒரு நம்பரை விட்டுட்டோம், 480 விட்டுறாங்க. அப்ப நம்ம கிளாஸ் என்ன பண்றோம், அல்பபெட்ல ஏல உள்ள பொண்ணை விட்டுருங்க, இசட்ல உள்ள பொண்ணை விட்டுருங்க. இங்க ஒரு பொண்ணை விட்டுட்டோம், அங்க ஒரு பொண்ணு விட்டுட்டோம், 2 பேர் விட்டுட்டோம். அப்ப 2 பேர் விட்டுட்டோம் அர்த்தம், 24 பேர்ல 2 கழிச்சிட்டோம்னா பேலன்ஸ் 22. அப்ப ஆன்சர் இதுக்கு 22. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் போட்டு பார்க்குறேன், 5 ஆஃப் திங் 480 நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், 5 இன்ட்டு 5 டைம்ஸ் பிரிச்சுக்கலாம், தென் 3 ஒரு டைம் தான் வரும், அண்ட் 2 எஸ் 2 ஸ்கொயர். நீங்கள் 2 வராது, 3 4 5 டைம்ஸ் வரும். எஸ் நீங்கள் அப்ளை இது வந்து எப்படி போடணும், போட போட பழகிருமா உங்களுக்கு, போட போட பழகிரும் இந்த கொஸ்டின் எப்படி போடணும்னு. இப்போ நான் போடுறேன் இல்லையா, நான் எப்பவுமே இருக்கிறதுல பெரிய நம்பர்ஸ் அப்ளை பண்ணி பார்ப்பேன். 5 போட்டுட்டு 5ல அதுக்கப்புறம் 3 எடுப்பேன் ரிமைனிங் வரதுக்கு. ஸோ மைண்ட்லேயே டிவிஷன் போடுவோம், அவ்வளோ வேற ஒன்றும் கிடையாது. ரிமைனிங் உள்ளவங்க யாருன்னா 2ஓட எத்தனை பவர்ல வராங்கன்னு பார்ப்பேன். 2ஓட பவர்னா 2 4 8 16 32 இவங்க 5 பேருக்குள்ள தான் வருவாங்க, மேக்ஸிமம் யாரும் பெருசா வர மாட்டாங்க. 480 அப்படின்னா 480 முதல்ல 5ஆல டிவைட் பண்ணுங்க, 5ஆல டிவைட் பண்ணிட்டு ரிமைனிங் வருது அந்த நம்பர் 3ஓட மல்டிபிளான்னு பாருங்க, 3 வந்தா 3 எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏன்னா மேக்ஸிமம் 7ஓட மல்டிபிள் கிடையாது, முதல்ல இது 480 7ஓட மல்டிபிள் கிடையாது. 7லேயே வரல அப்படின்னா 7க்கு மேல உள்ள பிரைமுக்கு வராது. சம்டைம்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடும் நமக்கு என்ன நம்பர்னு. ஸோ நம்பர் ஆஃப் டிவைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல்ல ஒரு புக் இருக்கும், ஒரு டாபிக் இருக்கும், அதை கொஞ்சம் டாபிக் தரவப்பட்டீங்கன்னா இது ஈஸியா போடலாம். இல்ல மேம் எனக்கு கதை கச்சேரியே வேண்டாம் அப்படின்னா 480 எல் டிவிஷன் போட்டுருங்க. போட்டு பாருங்க, 480 2ஆல டிவைட் பண்ணுவீங்க, பண்ணிட்டே வருவீங்க, 5 தடவை பண்ணிருப்பீங்க, அப்புறம் 3 பண்ணுவீங்க, அடுத்து 5 பண்ணுவீங்க. ஸோ இது வந்து ஒரு செகண்ட்ல நான் போட்டேன் இல்லையா, இது பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட். ஸோ நான் போடுறதுக்காக நீங்களே போட்டு தப்பு பண்ணக்கூடாது, போட்டு போட்டு பழகி நீங்களும் இந்த ஸ்டெப் வந்துருவீங்க. 4-5 நம்பருக்கு போட்டு பாருங்க, உங்க டேட் ஆஃப் பர்த்துக்கு போட்டு பாருங்க, நீங்க பிறந்த மாசத்துக்கு போட்டு பாருங்க, நீங்க பிறந்த டேட்டுக்கு போட்டு பாருங்க. இதெல்லாம் பண்ணலாமே, ஏன் ஒரு நம்பர் தான் போடணுமா, இன்னைக்கு டேட்னோ அந்த டேட்டுக்கு போட்டு பாருங்க. ஓகேவா, இதெல்லாம் கண்டுபிடிச்சின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியா இருக்கும். கண்ணு முன்னாடி ஒரு ஃபோன் நம்பர் வருது, உங்க ஃபோன் நம்பர்ல 2 டிஜிட் பிரிச்சுக்கோங்க. 2 நம்பரா பிரிச்சுட்டு முதல் 2 நம்பருக்கு சம் ஆஃப் த டிவைஸை கண்டுபிடிங்க, அடுத்த 2 நம்பருக்கு ப்ராடக்ட் ஆஃப் டிவைஸை கண்டுபிடிங்க, அடுத்ததுக்கு மல்டிபிகேஷன் வேற ஏதாவது மொத்தம் 3 ஃபார்ம்லாம் சொன்னாலே 3ஐயும் பிரிச்சு பிரிச்சு கண்டுபிடிங்க. உங்க ஃபோன் நம்பரே திரும்ப எதுக்கு நம்பர்லாம் போய் எங்கேயோ புக்கு கொடுங்க மேடம், ரெஃபரன்ஸ் புக் கொடுங்க, அதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய ரியல் லைஃப்ல நம்பர்ஸ் இருக்கு, அவங்களே சூஸ் பண்ணிக்கோங்க, அவங்களே எடுத்துங்க. இந்த மாசம் உங்களோட சேலரி என்னவோ அதை கண்டுபிடிங்க, அதுக்கு நம்பர் ஆஃப் டிவைஸ் போடுங்க. இப்படி ஒன்னொன்னா பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லைஃப் வந்து ஸோ உட்காந்து போரிங்கா ஐயோ எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னு படிக்காம கொஞ்சம் ரிலாக்ஸா படிக்கிறதுக்கு. சரியா, ஓகே 480 வந்துட்டுமா. இப்போ நம்பர் ஆஃப் டிவைசர் வரலாம். ஸோ நம்பர் ஆஃப் டிவைசர் யார் யாரு, மேல பவர்ல என்ன 1 வந்துட்டாங்களா, அப்போ 1 + 1 = 2, 1 + 1 = 2, 5 + 1 = 6. அப்போ ஆட்டோமேட்டிக்கா 24 வராங்க. ஆமா, மொத்தமா எத்தனை வந்தாங்க, நம்பர் ஆஃப் டிவைசர் 24 வந்தாங்க. இதுல யார் விட சொன்னாங்க, இன்க்ளூடிங்கா எக்ஸ்க்ளூடிங்கான்னு பாருங்க. எக்ஸ்க்ளூட்னா அவங்கள விட்டுருங்கன்னு அர்த்தம். இப்போ நம்பர் ஆஃப் டிவைசர்ல 1ஐயும் விட்டுறணும், 480 விட்டுறணும், அதனால 2 கழிச்சுட்டு நான் என்ன பண்ணிருக்கேன் 22 போட்டிருக்கேன். இதே கொஸ்டின் உங்களுக்கு என்ன பண்ணலாம், சம் ஆஃப் த டிவைசரும் கேட்கலாம். இப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு சம் ஆஃப் த டிவைசர் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் நம்பர் இருக்கு, அதுக்கு நான் என்ன பண்ணேன், சம் ஆஃப் த டிவைசர் ஃபார்முலா நான் அப்ளை பண்றேன். சம் ஆஃப் த டிவைசர் நான் கண்டுபிடிக்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் 720 வச்சுக்கலாமா, சம்திங் சம் ஆஃப் த டிவைசஸ், சம் ஆஃப் த டிவைசர் ப்ராடக்ட் ஆஃப் சம் ஆஃப் த டிவைசர். ஓகே, ஒரு கொஸ்டின் இருக்கு, சம் ஆஃப் த டிவைசர் என்ன பண்ணா, ஒரு 220 ஒரு நம்பர் இருக்கு, அந்த 220 நம்பருக்கு சம் ஆஃப் த டிவைசர் கண்டுபிடிச்சா என்ன வந்திருக்குன்னா 284 வந்திருக்கு, சரி 504 வந்திருக்கு. இதுக்கு வந்து ஆன்சர் நான் வந்து நீங்க உட்காந்து போட்டு பாருங்க, செக் பண்ணி பாருங்க. 220 ஒரு நம்பர் இருக்கு, அந்த 220ங்கிற நம்பருக்கு நான் சம் ஆஃப் த டிவைசர் கண்டுபிடிக்கிறேன். சம் ஆஃப் த டிவைசருக்கு என்ன ஃபார்முலா, p⁻n+1 - 1/n-1 போட்டு p-1 போட்டோம்ல, அந்த ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன 504ன்னு கிடைக்குது. இப்போ நான் என்ன சொல்றேன், கேள்வி கவனிங்க. இப்போ 220யோட சம் ஆஃப் த டிவைசர் கண்டுபிடிக்கிறீங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் த டிவைசர்
of 220 excluding 1 and 220 சொல்றாங்க. 1ஐயும் விட்டுருங்க, 220 விட்டுருங்கன்னு சொல்றாங்க. இப்போ கொண்டு போய் நீங்க கவுண்ட்ல உட்காரிப்பீங்களா? இல்ல -2 பண்ணுவீங்க? இல்ல. சம் ஆஃப் த டிவைசர், அதோட டிவைசஸ் எல்லாத்தையும் வரிசையா எழுதி அவங்க எல்லாரையும் உட்காந்து அடிஷன் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம இப்ப. அதுல யாரு வேண்டாமா? முதல்ல சொன்ன 1 வேண்டாமா, கடைசியா சொன்ன 220 வேண்டாமா. அப்ப அவங்க 2 பேரும் என்ன பண்ணணும்? இதுல கழிக்கணும். அப்ப இதுல 1ஐயும் கழிக்கணும், -220யும் கழிக்கணும். கழிச்சுட்டு வர போற ஆன்சர் தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேவா? சோ இந்த 2 கான்செப்ட் புரிஞ்சுச்சா? இஸ் இட் ஓகே? ஓ, ஓகே. நிறைய பேர் தூங்காம கவனிக்கிறீங்க. அதுக்கே ரொம்ப 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 நன்றி. பரவாயில்ல. ஓகே. தென் அடுத்தது என்னன்னா, டைம் இஸ் 5:10. பரவாயில்ல. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவே நடத்திட்டோம்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போறதா இல்ல. புரியுதுல உங்களுக்கு கான்செப்ட்? ஏன்னா எனக்கு 1 ஹவருக்குள்ள நான் நிறைய விஷயம் பார்க்குறேன். நேத்து கொஞ்சம் லேட்டா வீடியோ குடுத்துட்டேன். நான் சாரி, எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீலா இருக்கு. ஸோ இன்னைக்கு குடுத்துட்டேன்னா, இன்னைக்கு வீடியோ, நேத்து வீடியோ நீங்க பார்க்கறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அட் த சேம் டைம் டிஸ்கஷன் டைம்ல இந்த டாபிக்ல 100 கொஸ்டின் கூட எடுக்கலாம். சீரியஸா சொல்றேன். எனக்கு 99% ஃபேவரட் டாபிக். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் டெஸ்ட்னால ஒரு 100 கொஸ்டின் நான் ஸ்டூடண்ட்ஸ் கொடுப்பேன். அந்த 100 கொஸ்டினையும் போடும்போது அவ்ளோ கொஸ்டின்ஸ வந்து பசங்க வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கேர்லெஸ் மிஸ்டேக்ல இருந்தும் ஒவ்வொரு நாலேட்ஜ் கத்துப்பாங்க. என் பசங்க கேர்லெஸ் மிஸ்டேக் பண்றத நினைச்சு நான் கஷ்டமே பட மாட்டேன். ஏன்னா ஒரு 100 கொஸ்டின் போட்டு என் பிள்ளைங்க வெறும் 10 மார்க் வாங்குதா, 90 நாலேட்ஜ் கத்துக்கிறாங்க. 90 தப்பான விஷயம். 90 ட்ரையாங்கிள் மீன்ஸ் என்ன சொல்லியிருக்கேன்? நான் தப்பான விஷயத்த நான் திருத்திக்கிறேன். அப்ப என் பிள்ளைங்க 90 பாயிண்ட் திருத்திக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் என்னோட இன்டென்ஷனா இருக்கும். அப்போ நம்பர் தியரி பொறுத்த வரைக்கும் நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஆனா கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணி ஒன்ஸ் அவங்களோட நோட்ல மிஸ்டேக் நோட்ல ட்ரையாங்கிள்னு போட்டு எதெல்லாம் எழுதுனாங்களோ அதை எக்ஸாம் ஹால்ல அவங்க பண்ணதே கிடையாது. சோ வந்து தப்பு பண்றேன்னு நினைக்காதீங்க. கீழ விழுந்த குழந்தை தான் நல்லா நடக்கும். கீழ விழாமலே என் பிள்ளைய நான் கையில வச்சு நடத்தி வைப்பேன். இல்லையா நான் வந்து தங்க தட்டுல வச்சு வைப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த குழந்தை என்னைக்கோ ஒரு நாள் கீழ விழும்போது மிகப்பெரிய அடி வரும். ஓகேவா? எந்த இடத்துல எப்படி நடக்கும்னு தெரியாது. சோ நீங்க இங்க பிராக்டிஸ் பண்ணும்போது அதிகம் பண்ணுங்க. நான் எப்பவும் சொல்றதா, ஒரு எக்ஸாம் ஹால்ல 2 மணி நேரம் நீங்க எக்ஸாம் எழுதணும்னா, இங்க நீங்க 4 மணி நேரம் படிக்க தப்பே கிடையாது. ஓகேவா? சோ ஓகே. இது நெக்ஸ்ட் பார்க்க போறதுன்னா 10 ஐ திங்க் முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். எத்தனை பாயிண்ட் படிச்சிருக்கோம்? 10 முடிச்சிட்டோமோ? 10 முடிச்சிட்டோம். அடுத்து போலாமா? சோ அடுத்தது என்னன்னா அமிக்கபிள் நம்பர். சோ இது அமிக்கபிள் நம்பர் வந்து உங்களுடைய புக்ஸ் இதுலயும் இருக்காது. அது புக்ஸ் எப்படின்னா சொல்றதுன்னா, அமிக்கபிள் நம்பர் வந்து எப்படி சொல்றதுன்னா, நம்பர் தியரில முக்கியமான ஒரு ரிசல்ட். அதனால நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். அமிக்கபிள் நம்பர்னா என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு இப்ப சொன்னேன் இல்லையா, ஒரு வேர்டை நான் சொல்றேன். வேர்டை நான் தெளிவா எழுதிக்கோங்க. என்ன அப்படின்னா, ஈச் நம்பர் ஈஸ், அது அமிக்கபிள் நம்பர்னா 2 பேர். இப்போ இங்க ஏன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, இங்க பி ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்போ ஈச் நம்பர், ஏ அப்படிங்கிறவங்க யாரு, பிங்கிறவங்க, ஈச் நம்பர் ஈஸ் equal to sum of the proper, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், proper divisor, number of the proper divisor of the other. இதுல நான் ஏன் ஒவ்வொரு வார்த்தையும் அழுத்துறேன்? சின்ன வார்த்தை. இந்த வார்த்தையை மேம் அழுத்தமா சொல்றாங்க அப்படின்னா, ப்ராப்பர் டிவைசர் வேற, நார்மல் டிவைசர் வேற. நம்பர் ஆஃப் டிவைசர் கண்டுபிடிக்க, ப்ராப்பர் டிவைசர் அப்படிங்கிறது என்னன்னா, மொத்தம் என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்க என்ன பண்ணணும், சம் ஆஃப் த டிவைசர் கண்டுபிடிங்க. சம் ஆஃப் த டிவைசர் கண்டுபிடிக்கும் போது பர்டிகுலரா என்ன நம்பரோ அந்த நம்பரை கழிச்சிடணும். இப்போ ப்ராப்பர் டிவைசர்ல யார் வரமாட்டா? இப்போ நான் வரமாட்டேன். இப்போ என்னை பத்தி நீங்க பேசுறீங்கன்னா நான் இருக்கக்கூடாது. என்னை பத்தி இல்ல, நான் இல்லாம மத்ததெல்லாம் நடக்குது இல்லையா, அது விஷயம் தான் வந்து ப்ராப்பர் டிவைசர். இப்போ 220 பத்தி பேசுறீங்கன்னா 220 விட்டுருங்க. அப்போ சம் ஆஃப் த டிவைசர் கண்டுபிடிச்சிட்டு 220 மட்டும் சப் பண்ணிட்டு மீதி உள்ளவங்க தான் சம் ஆஃப் த டிவைசர், ப்ராப்பர் டிவைசர்னு அர்த்தம். சம் ஆஃப் த ப்ராப்பர் டிவைசர். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றீங்க, ஒரு 284. இப்போ நான் என்ன பண்ண, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ 220ன்னு ஒன்னு இருக்கு, 284 இருக்கு. 220க்கு என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்போ நீங்க சம் ஆஃப் த டிவைசர் கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் த டிவைசர் என்ன பண்ணலாம், இது வந்து 11ஓட பிரைமா வருது. அப்ப நாங்க முதல்ல ஒரு 11 பிரிச்சுக்கோங்க. 11 பிரிச்சிட்டாலே 20 தான் வரும். 20 பிரிச்சுட்டு சிம்பிளா பிரிச்சுலாம் 5 × 2 ஸ்கொயர்னு. ஓகே, இப்படி பார்க்க நீங்க என் கூட போட போட உங்களுக்கு இது பழக்கமாயிரும். இது வந்து பெரிய நம்பர். ஐ திங்க் 2ஓட ப்ராப்பர் தான் 2, 4, 4 கூட வராது. அப்போ 2 ஸ்கொயர் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் உள்ளவங்க என்ன வருவாங்க, 4 டைம்ஸ் வருதுன்னா பேலன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா 71. 7 பிரைம் நம்பர். 2 ஸ்கொயர் × 71. ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதையும் பிரைம் எழுதிட்டு இதையும் பிரைம் எழுதிட்டு, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சம் ஆஃப் த டிவைசர். சம் ஆஃப் த டிவைசர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? 2 என்ன பிரைம் நம்பர் இருக்கு, 2 பவர் 2 இருந்தா 2 பவர்ல என்ன பண்ணணும், 2 பவர் 3 - 1/2. அடுத்து 5 இருந்தா 5 பவர் 2 என்ன பவர் இருக்கோ அதில் ஒன்று ஆட் பண்ணிக்கணும். சரியா? பை 5 - 1. அடுத்து 11ல என்ன பண்ணுவோம், 11 × 2 - 1/11 - 1. அப்போ இதில் தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க. மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, அப்ராக்சிமேட்டாக 504 கிடைக்குது. அதே மாதிரி இதுக்கும் கண்டுபிடிக்கிறீங்க. இதுக்கு என்ன வந்துச்சுன்னா 504 வருது.
மேம் இது 2ம் சேமா இருக்கே, அத சொல்றாங்களா? அப்படின்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. இங்க பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணும் மேம், இங்க இங்கயும் பார்க்க ஒண்ணா இருக்கும் மேம். இது கண்டுபிடிச்சாலும் 5 வருது. இதுக்கும் 0 ஆயிடும். அத வச்சு அவங்க முடிவு பண்ணல. நான் ப்ராப்பர் டிவைஸர நீங்க கண்டுபிடிக்கல. வெறும் டிவைஸர் தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. சம் ஆஃப் த டிவைஸர் கண்டுபிடிச்சிருக்கீங்க 2த்துக்குமே. இப்ப என்ன பண்ணணும்? சம் ஆஃப் த டிவைஸர்ல இருந்து ப்ராப்பர் டிவைஸர் கண்டுபிடிக்கணும். ப்ராப்பர் டிவைஸர்னா இதனுடைய ப்ராப்பர் டிவைஸர் சம் ஆஃப் த ப்ராடக்ட் சம் ஆஃப் த ப்ராப்பர் டிவைஸர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா 504ல அந்த 220ங்கிற நம்பரை கழிச்சிருங்க. 284. இப்ப பாத்தீங்களா ஈச் அதர்னு சொன்னேன்ல, இந்த கிட்டத்தட்ட 2வது நம்பர் வராங்க பாருங்க இங்க. அப்போ நான் 220க்கு சம் ஆஃப் த ப்ராப்பர் டிவைஸர் கண்டுபிடிச்சா இந்த நம்பர் வந்திருக்கு. அப்ப இப்ப என்ன பண்ணணும்? 284க்கு சம் ஆஃப் த டிவைஸர் கண்டுபிடிச்சா ப்ராப்பர் சம் என்ன கண்டுபிடிக்கும்? உங்களுக்கு 220 வரணும். வருதான்னு பாருங்க. சம் ஆஃப் த ப்ராப்பர் டிவைஸர். அப்ப என்ன ஆகும்? 504 கிடைச்சது. அதுல யார கழிக்கணும்? 284 கழிக்கணும். கழிச்சா 220 வருது. பாத்தீங்களா? இப்ப நம்ம எடுத்துக்கிட்ட நம்பர் ஒரு நம்பர் ஈச்ன்னு சொன்னேன் இல்லையா? என்ன வார்த்தை சொன்னேன்? ஈச் நம்பர் இஸ் ஒவ்வொரு நம்பரும் இன்னொரு நம்பருடைய சம் ஆஃப் த ப்ராப்பர் டிவைஸரா இருப்பாங்க. இவங்க தான் அமிக்கபிள் நம்பர். ஸோ அமிக்கபிள் நம்பருக்கு 2 3 நம்பர் நீங்க எக்ஸாம்பிள் நெட்ல நீங்க சர்ச் பண்ணி பார்த்துட்டு அமிக்கபிள் நம்பர் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள் வரும். ஸோ ஸ்டாண்டர்டா எல்லா டெக்ஸ்ட் புக்ஸ்லயும் இருக்கிற ஒரு கொஸ்டின் இது. ஓகே, எல்லா டெக்ஸ்ட் புக் நம்பர் தியரில வந்து அல்ஜிப்ரா அண்ட் தியரி ஆஃப் நம்பர்ஸ் மாணிக்கவாசகம் பிள்ளை இருக்கு. அல்ஜிப்ரான்னு ஒரு புக் இருக்கு. அதுக்கு கால்குலஸ்னு ஒரு புக் இருக்கு. அதுக்கப்புறம் தியரி பியூர் வந்து தியரி ஆஃப் நம்பர்ஸ் தியரி எல்லாத்துலயுமே அமிக்கபிள் நம்பருக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இதா இருக்கும். நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. முதல்ல இந்த எக்ஸாம்பிள் கண்டிப்பா உங்களுக்கு வரும். இதுக்கப்புறம் 2 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. பட் இது ரிப்பீட்டடான உள்ளது. இது வந்து எல்லா புக்லயும் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஆகனால மேபி நீங்க யூஜிடி ஆப்ல எதிர்பார்க்கலாம். ஓகே, இது அமிக்கபிள் நம்பர் உங்க சிலபஸ்ல இது உள்ள இன்வால்வ்டு ஹெட்டிங்கா இருக்காது. பட் இட் வாஸ் இன்வால்வ்டு டெஃபினேஷன் இந்த டிவைசஸ் இருக்கு இல்லையா? சம் ஆஃப் த டிவைசர் ப்ராப்பர் டிவைசருக்குள்ள இருக்கிறதுனால நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். ப்ராப்பர் டிவைசர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து 11th பாயிண்ட். ஸோ அடுத்தது ரொம்ப முக்கியமானது யாருன்னா ரொம்ப பெரிய ஹீரோ ஆஃப் த நம்பர் தியரி. நம்பர் தியரோட ஹீரோ யார் அப்படின்னா ஆயிலர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஆயிலர் ஃபங்க்ஷன்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்காம இருந்ததே கிடையாது. ஸோ ஆயிலர் ஃபங்க்ஷன்னா யாருன்னா ஃபை ஆஃப் என் ஒரு நம்பர் இருக்கும். அது ஃபை ஆஃப் என். ஸோ இதுக்கு வந்து நிறைய புக்ஸ் இருக்கு, நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. பட் நான் என்னதான் இருந்தாலும் நான் ஃபை ஆஃப் என்னா யாருன்னு முதல் தெரிஞ்சுக்கணும். அப்ப யார் அப்படின்னா இப்ப நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர் லெஸ் தென் என் அண்ட் ரிலேட்டிவ் பிரைம் டு என். அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், ஒரு நம்பர் 5 எடுத்துக்கிறேன். அப்போ 5 விட கம்மியா உள்ள பாசிட்டிவ் நம்பர்ஸ்லாம் யார் யாரு? 5 விட கம்மியா உள்ள பாசிட்டிவ் நம்பர்ஸ்லாம் யார் யாருன்னு பார்க்கணும். அப்ப யார் யார் வருவாங்க? 1 2 3 4 5. இப்போ இந்த 5 பேர்ல இந்த 5க்கும் அவங்களுக்கும் இங்க உள்ள 5 பேர்ல ஒவ்வொருத்தரா சூஸ் பண்ணிட்டே வரணும். அவங்களுக்கும் அவங்களுக்கு காமன் டிவைசர் 1 வருதோ அவங்க தான். அப்ப 5க்கும் 1க்கும் காமன் டிவைசர் 1 வருது. அப்ப நம்ம யாரை சூஸ் பண்ணிக்கலாம்? 1 சர்க்கிள் பண்ணிக்கலாம். 5க்கும் 2க்கும் காமன் டிவைசர் யார் வராங்க? 2 வராங்க. அப்போ 2. அப்போ லெஸ் தென் n. அப்போ 3 வந்தா 3யும் வருவாங்க. 4ம் வருவாங்க. யார் வரமாட்டாங்க? 5 வரமாட்டாங்க. ஓகே, அப்ப லெஸ் தென் n அப்படின்னா 5 விட சின்னதா உள்ளவங்க. இப்ப 5 விட சின்னதுன்னு சொல்லும்போது நம்ம 4 வராது. ஏன்னா லெஸ் தென் தானே என்ன சொல்லியிருக்கோம். லெஸ் ஆர் ஈக்குவல் டு சொல்லல இல்லையா? அப்ப 5 விட சின்னதா உள்ள நம்பர்ஸ் எல்லாம் எழுதியாச்சு. 5 விட சின்னதா உள்ள பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எழுதியிருக்கேன். அப்ப என்ன பண்ணணும்? பாசிட்டிவ் இன்டீஜர் லெஸ் தென் n எழுதிக்கோங்க. பாசிட்டிவ் இன்டீஜர் லெஸ் தென் n. நான் எடுத்துக்கிட்ட n விட சின்னதா உள்ள பாசிட்டிவ் நம்பர் மட்டும் எழுதிக்கிறேன். அதுல இவங்களோட பிரைம் டு இட் அண்ட் பிரைம் டு இட் அண்ட் பிரைம் டு இட் எழுதிக்கோங்க. பிரைம் டு இட்னா காமன் டிவைசர் 1 வருவாங்க. எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 பேர் இருக்காங்க. அப்போ 5 ஆஃப் 5 யாரு அப்படின்னா 4. ஓகேவா? இதே மாதிரி அடுத்து நம்ம 5 ஆஃப் 10 கண்டுபிடிச்சு பார்ப்போம். ஸோ 5 ஆஃப் 10. 5 ஆஃப் 10னா யாரு? முதல்ல என்ன பண்ணுவோம்? 10 எடுத்து எழுதிக்கணும். 10க்கு கிட்ட கம்மியா இருக்கவங்க யார் இருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8 9. இதுல யார் யாருக்கும் 10க்கும் காமன் டிவைசர் 1 வரும்? 1க்கும் 10க்கும் காமன் டிவைசர் 1 வரும். ஆனா 2க்கும் 10க்கும் காமன் டிவைசர் 2 வரும். அதனால இவங்க எழுதக்கூடாது. 3க்கும் 9க்கும் காமன் டிவைசர் வருவாங்க. 4க்கு காமன் டிவைசர் 2 வருவாங்க. 5க்கும் காமன் டிவைசர் 5ம் வரும் 2 1 வரும். அடுத்து 6 டேபிள்ல 2 வருது காமனா. 7 வராது. அடுத்து 8 அவங்க வர மாட்டாங்க. 9ம் 9 வருவாங்க. 9 வருவாங்க. 9ங்கிறது 3யோட பவர் தானே. 3க்கும் 9க்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போ 1 2 3 4. அப்போ நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர் லெஸ் தென் அண்ட் பிரைம் டு இட் அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்தம் எத்தனை வந்திருக்கு? 1 2 3 4 வந்திருக்கு. அப்ப மேம் 10 நம்பர் தான் எழுதிட்டோம். நான் வந்து ஒரு 300 நம்பர் சொல்றாங்க. 380 480 600 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் நான் கண்டுபிடிக்கணும் கஷ்டமா இருக்கும் மேடம் அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறது சில ஷார்ட் கட்ஸ் இருக்கு, ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜர்லயும் ஷார்ட் கட் அப்ளை பண்றது தான் பெஸ்ட். நான் எப்பவும் சொல்றேன்னா ஜென்ரலா சொல்ற ஃபார்முலாவே நான் சொல்லிடுறேன். பட் அதை ஈஸியா போடுற மெத்தடும் போடுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? 5 ஆஃப் என்ன கண்டுபிடிக்க ஃபார்முலா இருக்கானா? கண்டிப்பா இருக்கு. இந்த டாபிக் ரொம்ப முக்கியமானது. இது நிறைய சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரியா? இப்போ 5 ஆஃப் n இருக்கு. ஸோ 5 ஆஃப் nல என்ன பண்றாங்கன்னா
ஃபார்முலா முதல்ல எழுதிக்கலாம். n 1 மைனஸ் 1 பை பி 1 மைனஸ் 1 பை q இதுதான் ஃபார்முலா. என்ன பிரைம் நம்பர் வருதோ அந்த பிரைம் நம்பர் எழுதணும். பிரைம் எத்தனை வருதுங்கிற கதைங்கிறதா அடுத்து பார்த்துக்கலாம். n இன்டூ 1 மைனஸ் 1 பை பி அடுத்து 1 மைனஸ் 1 பை கியூ பி எத்தனை பவர் வந்தாலும் சரி, பி பவர் 2 பி பவர் 5 பி பவர் 10 வந்தாலும் பரவாயில்ல. பி அப்படிங்கிறது யார் அங்கே யூஸ் பண்ணிக்க பிரைம் நம்பர் யார் முன்னாடி n போடணும். ஸோ இதை வச்சு தான் நம்ம போடுவோம். பட் இதை வச்சு போடுறதுல இதை ஷார்ட்கட் அப்ளை பண்ணுறதுக்கு இருக்கு சில ரூல்ஸ் இருக்கு. அதை அப்ளை பண்ணா இன்னும் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இது வந்து ஃபார்முலா வைஸ் போட்டுக்கோங்க. இது நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு நீங்க இதை அப்ளை பண்ணி பாருங்க. அப்ளை பண்ணி பார்த்தா நான் சொல்லிக் கொடுக்க மெத்தட்ல போடும்போது டைம் கம்மியா வரும். இதுல போட்டுனா கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளவுதான். ஓகே, சோ இதுனா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்லிட்டேன், 10 கண்டுபிடிப்போமே. 10 கண்டுபிடிக்கலாம். 10 வந்துச்சா, 10 நம்ம என்ன பண்ணலாம், 10 வந்து 2 into 5 எழுதலாம். அப்ப என்ன பண்ணலாம், 1 minus 1 by 2 1 minus 1 by 5 வருது. ஓகே, அப்ப என்ன பண்ணலாம், 10 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 2 minus 1 is 1 by 2 it 1 is 4 by 5 இதே அடிச்சிட்டோம். பேலன்ஸ் யாரு, 4. இதுதானே இப்ப 4 கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, 10க்கு எழுதி மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு, மொத்தம் 4 நம்பர் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதுதான் இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம், இது சின்ன நம்பர் ஓகே, பெரிய பெரிய நம்பருக்கு போடணும்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு 2-3 ஷார்ட்கட் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் முதல்ல பிரைம் நம்பரா இருக்கான்னு பாருங்க. பிரைம் நம்பரா இருந்தா p-1 சிம்பிளா சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் தான் p-1. 2 நம்பர் இருக்கு, 2 நம்பர்ல a bன்னு இருந்தா தனித்தனியா ஏக்கு தனியா நீங்க கண்டுபிடிக்கலாம், அடுத்து பிக்கு தனியா கண்டுபிடிச்சிக்கலாம். அப்ப என்ன அர்த்தம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து 10ன்னு கொடுத்தேன்னா இப்போ 5 of 10 கண்டுபிடிச்சு பார்ப்போமே. 5 of 10 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 5 of 10 10 நான் எப்படி எழுதலாம், 5 of 2 into 5ன்னு பிரிக்கலாம். 5 of 2 தனியா 5 of 5 தனியா எழுதலாம். இது பிரைம் நம்பர். பிரைம் நம்பர்னா p ல 1 கழிக்கணும். அப்ப என்ன, 2ல 1 சப் பண்ணா 1, 5ல 1 பண்ணா 4. அப்ப ஆன்சர் இஸ் 4. ஓகேவா, அப்ப எனக்கு இந்த 2 ரிசல்ட்டும் உங்களுக்கு மனப்பாடம் ஆயிருக்கும். இப்போ மூணாவது ரிசல்ட் மேம் 2 சொல்லிட்டீங்க 5 சொல்லிட்டீங்க, எனக்கு 2 power 2 வந்தா என்ன பண்றது, 5 power 4 வந்தா என்ன பண்றது, மல்டிபிள் பவர் வந்தா நான் என்ன பண்றது அப்படின்னா, அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 5 of p power alpha p power alpha into 1 minus 1 by p கவனிக்கணும். p power alpha-னா 1 minus p. இப்போ நான் என்ன பண்றேன், உங்களுக்கு இந்த ரிசல்ட் மேல நம்ம சொன்ன ரிசல்ட் அப்ளை பண்ற மாதிரி ஒரு சம் போடுறேன். இப்போ 600 எடுத்துக்குமா, 600 எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு 600 ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், 600 நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க போடுற மாதிரி 300 அடுத்து 3 பண்ணா 150 அடுத்து 5 பண்ணா 30. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. பட் எனக்கு வந்து இப்படி பண்ணுவோம், எனக்கு உங்களுக்கு எப்படி போட்டு பண்ணுங்க. ஓகேவா, அப்போ 2 பவரில் 2 வரும், 3 பவரில் 2 வருது, 5 பவரில் 2 வருது. ஓகேவா, இது 10 10 into 10 100 3 ஸ்கொயர் சிம்பிளாக போட்டுருக்கலாம். எவ்வளோ டைம் எடுத்தாச்சு. 600 வந்து 6 into 100 பிரிங்க. 600 6 into 100 100 அப்படிங்கிறது 10 ஸ்கொயர். 10 ஸ்கொயர்னா யாரு, 2 ஸ்கொயர் into 5 ஸ்கொயர் தான் 10 ஸ்கொயர். இவங்க வந்து 3யோட ஸ்கொயர். வேஸ்ட் ஆஃப் டைம் அது. ஓகே, இப்போ 3 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 5 ஸ்கொயர். ஓகே, இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை கொண்டு போய் 5 அப்ளை பண்ண போறேன். 5 அப்ளை பண்றேன் அப்படின்னா இங்க என்ன இருக்கு, தனித்தனியா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். தனித்தனியா பிரிச்சுக்கலாம். தனித்தனியா பிரிச்சுட்டீங்கன்னா நான் 5 of 2 ஸ்கொயர் தனியா வரப்போகுது, 5 of 3 ஸ்கொயர் தனியா வரப்போகுது, அடுத்து 5 of 3 5 ஸ்கொயர் தனியா வரப்போகுது. அப்போ இப்போ என்ன சொல்லி கொடுத்தேன், p பவர் ஆல்ஃபா வந்து என்ன ஃபார்முலா, 2 ஸ்கொயர் into 1 minus 1 by 2 அடுத்து 3 ஸ்கொயர் into 1 minus 1 by 3 அடுத்து என்ன பண்ணுவோம், 5 ஸ்கொயர் into 1 minus 1 by 5. அவ்வளோதான். பண்ணும்போது ஒரு பவர் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது டினாமினேட்டர்ல உள்ள 2வும் அதுவும் கேன்சல் ஆகிடும். 1 minus 1 by 2 is 1 by 2, 2 கேன்சல் ஆகி பேலன்ஸ் 2 மட்டும் இருக்கும். அடுத்து 3 minus 1 is equal to 2, 2 by 3 that means 3 square is also 3 தான் வரும். ஓகேவா, அடுத்து 3 into 2ன்னு வரும். 5 ஸ்கொயர்ல ஒரு 5 கேன்சல் ஆகிடும். 5 minus 1 is equal to 4. அவ்வளோதான். மல்டிப்ளை பண்ணும்போது 5 2 சார் 10ன்னு போடுங்க. அடுத்து நான் 10னா 40, இது வந்து 40 மல்டிப்ளை பண்ணா 40. 3 2 சார் 6 வருது. அப்போ 2 4 2 ஸ்கொயர் into 1 minus 1 by 2. 2 minus 1 is 1, 2 cancel ஆச்சு, பேலன்ஸ் 2. 3 ஸ்கொயர் 3 minus 1 is 2, ஒரு 3 கேன்சல் ஆகிடும். 5 ஸ்கொயர்னா 4, 5 was 20 40 240 வருதா பாருங்க, 240 வரும். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 240 வருது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், பாசிட்டிவ் இன்டிஜர். இப்போ நான் என்ன சொல்லிடுதுன்னா எத்தனை நம்பர் இருக்கு, நம்ம எப்படி டிவைசர்ல பார்த்தோமோ அதே மாதிரி தான். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், நம்பர் ஆஃப் positive integer less than n and relative prime to n ன்னு பார்த்தோம். இது என்னது, நம்பர். இதே இடத்துல சம்மும் கேட்பாங்க. சம் ஆஃப் த பாசிட்டிவ் இன்டிஜர்
லெஸ் தென் n அண்ட் ரிலேட்டிவ் பிரைம் டு n. இதே விஷயத்த நம்பர்ல நம்ம எத்தனை நம்பர்னு கண்டுபிடிக்காம சம்னு கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா இதுதான். நம்பர் ஆஃப் த பாசிட்டிவ் இன்டிஜர் லெஸ் தென் n அண்ட் ரிலேட்டிவ் பிரைம் டு n இப்படி கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/2 n into 5fn. இப்போ முதல்ல 5fn கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் என்னால மல்டிபிள் பண்ணணும், அதுக்கப்புறம் 1/2 பண்ணீங்கன்னா ஆன்சரா வருது, அதை நீங்க போட்டுக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுடைய நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜருக்கான இன்னொரு டைப். ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லாம இன்னும் 2-3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சின்ன சின்ன சம்ஸ் இருக்கு. ஃபைண்ட் த ஹையஸ்ட் பவர் ஆஃப் p n ஃபேக்டரியல். அதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள். அதை நான் உங்களுக்கு வந்து நான் நோட்ஸ்லேயே கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கலாம். சரியா? இது இல்லாம அதுக்கப்புறம் ஆயிலர் ஃபங்க்ஷன் எப்படி நம்பர் தியரில ரொம்ப ரொம்ப ஹைலைட்டடோ அவங்கள மாதிரி இன்னும் ஒரு 3 ஸ்பெஷலா நேம்டு தியரம் இருக்காங்க. அந்த நேம்டு தியரம் தான் பார்க்க போறோம் அடுத்து. ஃபெர்மட்ஸ் தியரம், ஆயிலர் தியரம், வில்சன் தியரம். ஓகே, ஃபெர்மட்ஸ் தியரம், ஆயிலர்ஸ் தியரம், மொத்தம் 3 தியரம். ஸோ ஃபர்ஸ்ட் தியரம் ஃபெர்மட். ஃபெர்மட்ஸ் தியரம். ஸோ ஃபெர்மட்ஸ் தியரம் அப்படிங்கிறது என்ன? அடுத்து ஆயிலர்ஸ் தியரம். அடுத்தது வில்சன் தியரம். இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டேட்மெண்ட்டே டைரக்டா கேட்பாங்க. புரிஞ்சுதா? ஃபெர்மட்ஸ் தியரம். ஃபெர்மட்ஸ் தியரம் அப்படிங்கிறது யாருன்னா a பவர் p மைனஸ் 1 ஈக்குவல் டு 1 mod p. இப்போ யார் சொல்றோம் இந்த கொஸ்டின் ஃபெர்மட்ஸ் தியரம் யாரை பத்தி பேசுறோம்னா பிரைம் நம்பர் பத்தி பேசுறோம். எஸ்பெஷலி பிரைம் நம்பருடைய கான்க்ரூவன்சஸ் பத்தி பேசுறோம். ஸோ கான்க்ரூவன்சஸ் ஒரு டாபிக் இருக்கும். கான்க்ரூவன்ஸ் டாபிக் ஃபுல்லாவே நீங்க கோ த்ரூ பண்ணலாம். இது ஐ திங்க் 12th ஸ்டாண்டர்ட்ல கூட கான்க்ரூவன்சஸ் இருக்கு. அதுல உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் தான் அப்படி திரும்பவே வரப்போகுது. ஒரு 7 ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். கான்க்ரூவன்சஸ் 12th ஸ்டாண்டர்ட் பாருங்க. அது எப்படி சொல்றது? கான்க்ரூவன்ஸ் தமிழ்ல என்னன்னு தெரியலையே. 3 கோடு போடுவோமா, ஈக்குவல் டு போடாம 3 தடவை போடுவாங்க கான்க்ரூவன்ஸ். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஃபெர்மட்ஸ் தியரம்னு சொல்லுவோம். இது பிரைம் நம்பர் பத்தி டிஸ்கஸ் பண்றவங்க யாரு? ஃபெர்மட்ஸ் தியரம். ஆயிலர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து காமனா பண்ணுவாங்க. காமனா பண்றாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா a பவர் 5 ஈக்குவல் டு 1 mod n. நார்மலா எல்லா நம்பருக்கும் இவங்க சொல்லுவாங்க ஆயிலர்ஸ் தியரம். ஆயிலர்ஸ் தியரத்தினுடைய சப் கண்டிஷன் தான் ஃபெர்மட்ஸ் தியரம். இவங்க தான் பெரிய தியரம். இந்த தியரத்துல என்னுக்கு பதிலாக பிரைம் நம்பர் அப்ளை பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. என்னுக்கு பதிலாக p போடுங்க, இங்க p 5 இப்பதானே 5 ஆன்சர் p மைனஸ் 1 சொல்லி கொடுத்தேன். அப்போ இந்த தியரத்துல இருந்து தான் இந்த தியரமே வந்திருக்கு. ஓகே, இது மெயின் தியரம், இது அவங்களுடைய குட்டி தியரம். ஓகேவா? அடுத்து வில்சன் தியரம். ஸோ வில்சன் தியரம் அப்படிங்கிறதும் pங்கிறது பிரைம். ஸோ வில்சன் தியரம் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் p இஸ் பிரைமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா p is கண்டிப்பா இருக்கணும்னா if and only if p minus 1 factorial plus 1 கண்டிப்பா 0 mod p இருக்கும். இது வில்சன் தியரம். இதெல்லாம் நேம்டு தியரம் டைரக்டா கேட்பாங்க. வில்சன் தியரம் டைரக்டா நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ரொம்ப டைரக்டா கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த 3 போட்டாச்சு. ஸோ இந்த 3ஐயும் பேஸ் பண்ணி நிறைய சம்ஸ் வரும். என்ன மாதிரி சம்ஸ் இருக்கும் அப்படின்னா, இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு? 5 minutes இருக்கும். சரி, ஓகே. அதில் நிறைய இந்த 3த்தையும் அப்ளை பண்ணுற மாதிரி சம்ஸ் வரப்போகுது. சம்ஸ்ல எப்படிலாம் கேட்பாங்க, மேம் வந்து வில்சன் தியரத்தை அப்ளை பண்ணுங்க, ஆயிலர்ஸ் தியரத்தை அப்ளை பண்ணுங்க, இப்படிலாம் உங்களை சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா இந்த 3த்தையும் அப்ளை பண்ணி என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னா, இப்போ 2 கொஸ்டின் காட்டுறேன். சரி, 2 கொஸ்டின் டைப் பண்றேன், எழுதுறேன், அதை பாருங்க. ஃபைண்ட் த ரிமைண்டர்னு கேட்பாங்க, ஃபைண்ட் த யூனிட் டிஜிட்னு கேட்பாங்க, ஃபைண்ட் த ரிமைண்டர், ஃபைண்ட் த யூனிட் டிஜிட். இந்த மாதிரி சம்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லேயே கேட்பாங்க. அதுக்கே மாடல்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. அடுத்து ஃபைண்ட் த ரிமைண்டர் சொன்னா ஃபைண்ட் த யூனிட் டிஜிட், அதுக்கப்புறம் 2 பவர் ஃபார் எக்ஸாம்பிள் 2 பவர் 1000 இஸ் டிவைடட் பை 13. அப்போ ரிமைண்டர் யாருன்னு கேட்பாங்க. ஓகேவா? இல்லைன்னா வந்து ஒரு 2 பவர், ஓகே, ஆமாம், 2 பவர் 46, ஓகே ஓகே சம்திங் வச்சுருக்காங்க. இதுவும் அதுதான் ஒன்று தான். இது பண்ணும்போது ரிமைண்டர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க, 2 பவர் 1000ல் யூனிட் பிளேஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நம்பருடைய யூனிட் பிளேஸ் ரிமைண்டர்லாம் கண்டுபிடிக்கும் போது இங்கே தான் கண்டுபிடிக்க போறீங்க. யூனிட் பிளேஸ் கேட்டாங்கன்னா நீங்க mod 10 கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்க நம்பருடைய mod 10 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிடும். mod 10 அப்படிங்கிறது யாரு? என்னங்கிறது ஒரு நம்பர். அப்போ என்ன பண்ணணும், ஆயிலர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா உங்களுக்கு யூனிட் டிஜிட் கிடைச்சிடும். ரிமைண்டர் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன நம்பர் வருதோ அதை டிபெண்ட் பண்ணி மாத்திக்கலாம். இப்போ சிம்பிளா நான் சொல்றேன், என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த ரிமைண்டர் when 2 power 460 is divided by 47. divided by 47. 47ங்கிறவங்க யாரு? prime number. find the remainder. question எழுதுங்க. find the remainder when 2 power 460
is divided by 47. அப்ப 47 is a prime number. Prime number யார் நம்மகிட்ட இருக்கா? நம்மகிட்ட இருக்க ஒரே தியரம் யார் அப்படின்னா Fermat's theorem. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? Fermat's theoremல a power p minus 1. அதாவது எந்த நம்பர் 2 ஓட சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நமக்கு என்ன ஃபார்ம்னா 2 பவர் என்ன பண்ணணும்? இங்க ஈக்குவல் டு 1 mod 47. 47னா இங்க என்ன இருக்கணும்? p minus 1. mod p னா மேல p minus 1 வரணும். அப்படிதானே சொல்லியிருக்கோம் ஃபார்முலால. mod p வந்தா p minus 1 வரணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ a ஓட பவர்ல 47 ஒண்ணு கழிச்சா என்ன ஆகும்? 2 power 46. அப்போ இது வந்து ஃபெர்மட்ஸ் தியரத்தை அப்ளை பண்ணி p-க்கு பதிலா 47 அப்ளை பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஒரு ரிசல்ட். இது பிரைம் நம்பர். ஆனா இங்க எனக்கு கேட்டிருக்கிறது யாரு? 2 பவர் 460. அப்ப என்ன பண்ணிருக்காங்க? ரெண்டு பக்கம் பவர் வந்து 10 போடணும். அப்ப இதுக்கும் பவர் 10 போடுங்க, இதுக்கு 1ஓட பவர் 10 போடுங்க. 1 எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான். பண்ணும்போது 1 mod 47. அப்ப ஆன்சர் என்னது இதுக்கு? 1. அப்போ இதோட ரிமைண்டர் யாரு? 1. ஓகே, இது இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ 2 பவர் 1000 கேட்டிருக்காங்க. இப்போ 2 பவர் 1000 நீங்க பிரைம் சொன்னாங்க மேம், ஈஸியா போட்டோம். ஆனா 2 பவர் 1000 இஸ் டிவைடட் பை 13. முதல்ல நீங்க என்ன இந்த 13க்கு முதல்ல வாங்க மாடு அதே மாதிரி. ஸோ மாடு 13ங்கிறது பிரைம் நம்பர் தானே, அதனால 13 ஈக்குவல் டு 1. 2ஓட பவர் 13 ஒன்று பண்ணா 12. அப்போ நமக்கு என்ன தெரியும்? 2 பவர் 12 ஈக்குவல் டு 1 mod 30ங்கிறது என்ன தெரியும்? ஃபெர்மட்ஸ் தியரம் தெரிஞ்சிச்சு. இப்போ 1000 இருக்காங்க. 1000 12ஓட மல்டிப்ளா நீங்க மாத்தணும். இதுதான் உங்களோட சாமர்த்தியம். இப்போ என்ன பண்ணணும்? 1000 என்ன பண்றேன் அப்படின்னா 12ஓட பவர் 12ஆல டிவைட் பண்ணணும். 12ஆல டிவைட் பண்ணணும். ஒரே நிமிஷம் கொஞ்சம் இறக்கிறேன். 1000 12ஓட மல்டிப்ளா எழுதுனா எத்தனை டைம் எழுத முடியும்னு பார்க்கணும். 12 டைம்ஸ் எழுதுனா 8 டைம்ஸ் போடலாமா? 8 2 are 16, 1 8 are 96, remaining 4. 40ல 3 டைம்ஸ் வருவாங்க, 36, remaining 4. இப்போ என்ன பண்ணணும்னா 12ஓட மல்டிபிள் 12 ஒன்று தான் வந்திருக்கு. 12ஓட மல்டிபிளா நீங்க எத்தனையோ போட்டாலும் அவங்க யார் வருவாங்க? 1 தான். ஏன்னா இங்க 83 போட்டீங்கன்னா அங்கே 83 போடுவீங்க. 1ஓட பவர்ல 83 போட்டாலும் 1 தான் வரப்போகுது. அப்ப 12 ஆர் 12ஓட மல்டிபிள்ல உள்ள எல்லாரும் யாரா மாறிடுவாங்க? 1ஆ மாறிடுவாங்க. பேலன்ஸ் இங்க யார் இருக்கா? 4. அப்ப நமக்கு என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கன்னா 2 பவர் 1000 கொடுத்துருக்காங்க. 2 பவர் 1000 எப்படி எழுதலாம்? 2 பவர் 12ஓட பவர்ல ஒரு 83. 12 டைம்ஸ் ஆஃப் 83 இன்டு 2 பவர்ல 4ன்னு எழுதலாம். ஓகேவா? ஏன்னா பிளஸ் 4 எக்ஸ்ட்ரா வரும், நான் 2 பவர் பிரிச்சுக்கிறேன். அப்ப இவங்களுக்கு மாட் அப்ளை பண்றோம் அப்படின்னா 13 அப்ளை பண்றோம்னா இதுக்கோட வேல்யூ 1. அப்ப இதுக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்ப என்ன பண்ணலாம்? 2 பவர் 4 ஈக்குவல் டு என்ன வரும்னு பார்த்துட்டு மாட் 13 கண்டுபிடிக்கணும். அதான் ஆன்சர் உங்களுக்கு. மாட் 2 பவர் 14 யாரு? 2 2 4, 4 2 8 16. அப்ப 16 அப்படிங்கிற நம்பரை மாட் அப்ளை பண்ணும். மாடுனா முதல்ல யார் அப்படின்னா 16 நம்பரை 13ஆல டிவைட் பண்ணும். 1 13s are 13, பேலன்ஸ் 3. அப்போ 16ஓட மாடு எடுத்தோம், 16க்கு 13 மாடு எடுத்தோம்னா பேலன்ஸ் நமக்கு 3 கிடைக்குது. அப்போ 13ஆல டிவைட் பண்ணிட்டு மீதி வர ரிமைண்டர் எழுதுறது பேர் தான் மாடு கான்குவன்ஸ் சொல்லுவோம். அப்போ என்ன ஆகும்? 16 அப்படிங்கிற நம்பரை 13 டிவைட் பண்ணா 3 வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? இதனுடைய ஆன்சர் 3. ஓகேவா? அப்ப நீங்க அதே மாதிரி தான் நீங்க போடணும். ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறது எல்லாம் இதே மாதிரி மாடல் தான் வரும். ஸோ ஆல்மோஸ்ட் நல்லபடியா நீங்க 1 மணி நேரத்துல ஒரு பேப்பர் ஃபுல்லா முடிச்சிட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க் காட். தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயம் கத்துக்கிட்டீங்களா? ஆல்மோஸ்ட் நான் சொல்லணும்னு நினைச்சேன் எல்லாமே முடிச்சாச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க் காட். தேங்க்யூ. ஓ மை காட். ஏதாவது ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிடணும், இதே விட்டுறணும்னு நினைச்சேன். எல்லா பாயிண்ட்டும் சொல்லியாச்சு. இப்போ நான் கொடுக்குற நோட்ஸ் உட்காந்து படிச்சுன்னா நோட்ஸ் மீன்ஸ் என்ன? ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் இருக்கும். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸா இருக்கும். தியரி ஆஃப் நம்பர்ஸ்ல சும்மா கிளாஸ்ல யூஜி கிளாஸ் ரூம்ல எழுதுவாங்களா பசங்க, யூஜி கிளாஸ் ரூம்ல மேம் டீச் பண்ணி நோட்ல எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி சம்ஸ் அதில் இருக்கும். உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்மோஸ்ட் நம்பர் தியரியில் உள்ள எல்லா கான்செப்டும் முடிச்சிட்டேன். ஓகே, 90% சிலபஸ் முடிச்சாச்சு. வெறும் 10% தான் இப்போ நீங்க படிக்கிறது இருக்கு. ஓகேவா? ஓகே, எக்ஸாக்டா இன்னைக்கு 1 மணி நேரத்தை சரியா பயன்படுத்தி ஒரு யூனிட்டை முடிச்சாச்சு. இதை நீ 5 மணி நேரம்ன்றது 1 மணி நேரம் கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டா இன்னும் 4 மணி நேரம் நீங்க என்ன பண்ணணும்? இதை பத்தியே யோசிக்கணும். உட்காந்து என்ன பண்ணணும்? நெட்ல சர்ச் பண்ணணும். இப்போ நான் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு டாபிக்கா பிரிச்சு என்ன பண்ணணும்? நெட்ல சர்ச் பண்ணணும். நம்பர் ஆஃப் டிவைஸை கண்டுபிடிக்க 2 3 சம் வேணும். சாட்ஜிபில போய் கேளுங்க. இப்போ சம் ஆஃப் த டிவைஸை கண்டுபிடிக்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ப்ராடக்ட் ஆஃப் டிவைஸ் எவ்வளவு டைம் எடுக்குது. இதுல மேட்டர் வந்து நீங்க ஆன்சர் போடுறது இல்ல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஆன்சர் போட்டணும். நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? அப்புறம் போன்ல அலாரம் வச்சுக்கணும். அலாரம் வச்சுட்டு ஒரு 20 சம் எடுத்துக்கணும். 20 சம் எடுத்துக்கிட்டு கரெக்டா 20 நிமிஷம் அலாரம் வச்சுக்கணும். அலாரம் வச்சுட்டு என்ன பண்ணணும்? டைமர் ஆன் பண்ணி விட்டுறணும். ஆன் பண்ணிட்டு அந்த 20 கொஸ்டினையும் உங்களால ஆன்சர் பண்ண முடியுதா? 20 கொஸ்டினையும்
நம்பர் ஆஃப் டிவைசர் எடுத்துக்கோங்க, சம் ஆஃப் த டிவைசர் எடுத்துக்கோங்க, ப்ராடக்ட் ஆஃப் டிவைசர் எடுத்துக்கோங்க, ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் சொன்னல அந்த டைப். ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு நம்பர் எடுத்துக்கோங்க, அமிக்கபிள் நம்பரான்னு செக் பண்ணி பார்க்கறது கொடுங்க. இப்படிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின் வரும். 20 கொஸ்டின் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ண, ஒரு நோட்ல ஒரு கொஸ்டின் மாதிரி நீங்களே எழுதிக்கோங்க. எழுதிட்டு டைமர் ஆன் பண்ணி போன்ல அலாரம் வச்சிருங்க. 20 நிமிஷம், 20 கொஸ்டினுக்கு எத்தனை நிமிஷம், 20 நிமிஷம் போட்டு பாருங்க எத்தனை கொஸ்டின் உங்களால அட்டன் பண்ண முடியுது. தப்பா 10 கொஸ்டின் தான் போட முடிஞ்சாலும் பரவாயில்ல, 10ல எத்தனை கரெக்ட், அட்டன் பண்ணது 10, அதுல நீங்க 8 ரைட்டு, சந்தோஷம் எனக்கு. ஓகேவா? அட்டன் பண்ணது 20 அட்டன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த டைம் பிராக்டிஸ் என்னைக்கு நீங்க டைமர் வச்சு படிக்கிறீங்களோ, சொல்லுவாங்க இல்லையா, நம்மளுடைய இந்தியால மட்டும் தான் வந்து நேரத்துக்கும் 1 மணி நேரத்துக்கும் ஒரு நிமிஷத்துக்கும் மரியாதை கொடுப்போம். மணி நேரத்துக்கும் 1/2 மணி நேரம் 30 நிமிஷம் அதுக்கெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனா நொடிக்கு கூட வந்து ஜப்பானியர்கள் வந்து டைம் வேல்யூ வைப்பாங்களாம். ஐயோ ஒரு நொடி போகுது, அவங்களோட கிளாக் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நொடியை கவனிப்பாங்க. நம்மளாம் வந்து நிமிஷத்தை பார்ப்போம், 5 நிமிஷம் ஆச்சு 10 நிமிஷம் ஆச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா. 5:20 5:13 அவங்க 5:30 20 செகண்ட்ஸ் இல்ல 30 செகண்ட், அந்த செகண்டுக்கு கூட மரியாதை கொடுப்பாங்க. அதனாலதான் அவங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. அப்போ நீங்க எக்ஸாம் ஹால்ல சுறுசுறுப்பா இருக்கணும்னா இங்க டைமர் வச்சு பண்ணுங்க. அந்த டைமர் ஓடும்போது ஐயோ ஒரு பயம் வரும். அந்த பயத்தை நீங்க ஓவர் கம் பண்ணி டைம் ஓடுனா ஓடட்டும், எனக்கு கான்செப்ட் தெரியும், எனக்கு ட்ரிக்ஸ் தெரியும், நான் கரெக்டா தான் போடுவேங்கிற கான்பிடென்ட்ல, அந்த கான்பிடென்ட் எப்போ வரும், ஓவர் கான்பிடென்ட்ல வராது, பிராக்டிஸால மட்டும் வர்ற கான்பிடென்ட்ல தான் நிதானம் இருக்கும், வெற்றி இருக்கும். உங்களுக்கு நிதானமான வெற்றி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணுங்க. எவ்வளவு சம் ஒர்க் அவுட் பண்ண முடியும் போடுங்க. ஒரு 50 கொஸ்டின் 100 கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணுங்க. இன்னைக்கு ஃபுல் டே 4 மணி நேரம் இந்த டாபிக் படிக்கலாமா? ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ கிளாஸை வெண்ட் பண்ணிக்கலாமா? தேங்க்யூ ஆல். இப்போ நான் அந்த கிளாஸோட வீடியோ நான் யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிடுறேன். முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுங்கிற ஃபீட்பேக்ஸ் எனக்கு வந்து யூடியூப் சேனல்லே கூட நீங்க போஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம், நேற்று குவிஸ் 25 பேர் தான் வந்து அட்டன் பண்ணிருக்கீங்க. நேற்று குவிஸ் 25 பேர் அட்டன் பண்ணிருக்கீங்க. பட் இன்னைக்கு கிளாஸ்ல மோர் தென் 70 மெம்பர்ஸ் இருக்கீங்க. குவிஸை டெய்லி ரெகுலர் அட்டன் பண்ணணும். சரியா? ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். தேங்க் காட்.